நான் இப்பொழுது கிறிஸ்தவ முதன்மைகள் என்ற தலைப்பிலே பேச போகிறேன். பிரையாரிட்டி. Je vais vous parler de la priorité des chrétiens. கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே Dans la vie des chrétiens, முதன்மைகள் இருக்க வேண்டும். il doit y avoir des priorités. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், Et c'est quoi la signification de cela? எது ஒரு கிறிஸ்தவனுக்கு முக்கியம் என்று கிறிஸ்தவன் புரிந்து கொண்டு Le chrétien doit savoir ce qui est important pour lui. அந்த முக்கியத்துவங்களுக்கான சரியான இடங்களை கொடுத்து Donner la bonne place pour ses importances. வாழ்ந்தால்தான் Et s'il vit selon cela, ஒரு தனி நபராக ஒரு கிறிஸ்தவன் சந்தோஷமாய் இருப்பான். et en tant qu'homme individuel, le chrétien peut être joyeux. ஒரு குடும்பமாக ஒரு கிறிஸ்தவ குடும்பம் சந்தோஷமாய் இருக்கும். Et en tant que chrétien, un chrétien peut être joyeux en famille. விசுவாசிகளாக சபையிலே சந்தோஷமாய் இருக்கலாம். En tant que fidèle, on peut être joyeux dans l'église. ஊழியர்களாய் ஒழுங்காய் ஊழியம் செய்யலாம். Et en tant que serviteur, nous pouvons bien servir le Seigneur. எது முதன்மை, எது முக்கியம் என்று தெரியாமல் வாழ்ந்தால் Et si nous vivons sans savoir nos priorités, l'importance, வாழ்க்கையிலே நிம்மதி இருக்காது. nous n'aurons pas la paix dans la vie. அன்பானவர்களே, இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். Et c'est un secret que vous devez connaître. பாவம் செய்தால் தான் நிம்மதி போகும் என்பது உண்மை அல்ல. Et si nous péchons que nous n'aurons plus la paix, c'est pas vrai. பாவம் செய்தால் நிம்மதி போகும் என்பது உண்மை. C'est vrai que si nous péchons, la paix peut partir. ஆனால் பாவம் செய்தால் மட்டும் தான் நிம்மதி போகும் என்பது பொய். Mais c'est faux si on dit que c'est si nous péchons que la paix part. பரிசுத்தமாய் வாழ்ந்தாலும் Même si nous vivons en pur, எது முதன்மை, எது முக்கியம் என்று ஒழுங்காய் தெரியாமல் வாழ்ந்தால் நிம்மதி போய்விடும். et si nous vivons sans savoir ce qui est la priorité, ce qui est important, la paix peut partir. இப்போ நான் யாருக்கு பேசுகிறேன் என்றால், Pour qui je parle? உங்களுக்கு, C'est pour vous. தனிநபருக்கு Et பேசுகிறேன். je parle à chacun de vous individuellement. அந்த தனிநபராகிய நீங்கள் ஒரு பிள்ளையாய் இருக்கலாம், Vous qui êtes individuel, vous pouvez être un enfant. ஒரு வாலிபனாய் இருக்கலாம். Ça peut être un jeune homme. அந்த நீங்கள் ஒரு பெண்ணாய் இருக்கலாம், ஒரு ஆணாய் இருக்கலாம், Vous pouvez être une femme ou un homme. ஒரு கணவனாய் இருக்கலாம், ஒரு மனைவியாய் இருக்கலாம், Ça peut être un mari ou une femme. ஒரு பெற்றாராய் இருக்கலாம், அல்லது ஒரு மகனாய் அல்லது மகளாய் இருக்கலாம், Ça peut être des parents ou sinon un enfant. ஒரு புது விசுவாசியாய் இருக்கலாம், பழைய விசுவாசியாய் இருக்கலாம், Ça peut être un ancien fidèle ou un nouveau fidèle. ஒரு ஊழியக்காரராய் இருக்கலாம், ஊழியக்காரியாய் இருக்கலாம். Ça peut être un serviteur ou une servante. நீங்கள் புதிதாய் ஊழியத்துக்கு வந்தவராய் இருக்கலாம். Vous pouvez être rentré dans le ministère récemment. சபையின் தலைமை பாஸ்டர் ஆபேலாக இருக்கலாம். Et vous pouvez être aussi le pasteur principal, le pasteur Abel. இந்த செய்தி ஒரு தனி நபருக்கான செய்தி. Et c'est une prédication pour chaque personne individuellement. அந்த தனி நபர் நானும் தான். Et cette personne individuelle, c'est aussi moi. எனக்கும் தான் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். Et aussi pour moi, le Seigneur, le Saint-Esprit est en train de parler. நம்முடைய வாழ்க்கையில் முதன்மைகள் என்னவென்று முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Nous devons connaître quelles sont nos priorités dans notre vie. அந்த முதன்மைகளுக்கு அமைய நாம் வாழ்ந்தால்தான் நமது வாழ்க்கையில் நிம்மதி வரும். Et c'est si nous vivons selon ces priorités que nous aurons la paix dans la vie. இது ஒரு மூல உபதேச பிரசங்கம் அல்ல. Ce n'est pas une prédication de doctrine. இது ஒரு பிரயோக ரீதியான பிரசங்கம். Mais c'est quelque chose d'utile. நான் வந்த நாளிலிருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த தடவை Et cette fois, je regarde, depuis que je suis venu, நான் பெரிய பெரிய மூல உபதேசங்கள், ஆழமான அர்த்தங்கள் ஒன்றுமே இந்த தடவை சொல்லிக் கொடுக்கவில்லை. et je n'ai rien appris de profond cette fois-ci. எல்லாமே பிரயோக ரீதியாகத்தான் போய் கொண்டிருக்கின்றன. Mais toutes les choses sont des choses utiles. ஏனென்றால் இதுவும் நமது வாழ்க்கைக்கு தேவை அல்லவா? Et parce que ça aussi, nous avons besoin pour une vie. என்ன பெரிய இறையியல் தெரிந்திருந்தாலும், Même si nous connaissons de grandes choses, சில நடத்தை ரீதியான சில விஷயங்கள் நாம் தெரிந்து கொண்டால் தானே நிம்மதியாய் வாழ முடியும். et c'est si nous connaissons des choses sur la conduite que nous pouvons vivre avec la paix. முதல் 2 நாட்களும் நான் பேசினேன் 11 காரியங்கள். Et les 2 premiers jours, j'ai parlé de 11 points. ஏன் சில காரியங்களை செய்கிறோம் என்று. Pourquoi nous faisons certaines choses. அதையும் கொஞ்சம் மனதிலே நினைவிலே வைத்துக் கொள்வோம். Nous ayons ça aussi dans la pensée. அப்போ இன்றைக்கு முதன்மைகள், priorities in life, வாழ்க்கையில் எது முதல், எது இரண்டாவது, எது மூன்றாவது என்று தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இது. Et c'est quelque chose, nous devons connaître nos priorités, quels sont les premiers, les deuxièmes et les troisièmes choses que nous devons faire dans la vie. சரி, இது மூல உபதேசம் இல்லை என்றால், Et si ce n'est pas une doctrine, எங்கிருந்து இவற்றை கண்டுபிடித்து கொடுக்கிறோம்? et d'où nous prenons ces choses et puis on les donne, இது மனோ தத்துவம் அல்ல. ce n'est pas de la philosophie. இது
எந்த ஒரு சபை கலாச்சாரம் எந்த ஒரு பாரம்பரிய விஷயமும் அல்ல. Et ce n'est pas quelque chose d'une culture ou d'une tradition. வேதத்திலே இருந்துதான் இதை ஆராய்ந்து எடுத்திருக்கிறோம். Et c'est de la Bible que nous avons pris ces choses-là et puis nous les disons. வேதத்திலே வாழ்ந்த பரிசுத்தவான்களின் வாழ்க்கைகளிலே இருந்து கண்டுபிடித்து எடுத்திருக்கிறோம். Nous les avons pris de la vie des gens qui sont dans la parole. பரிசுத்தவான்களின் உபதேசங்களிலே இருந்து வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களின் உபதேசங்களிலிருந்து கண்டுபிடித்து எடுத்திருக்கிறோம். Nous avons pris ça des saints, des enseignements des saints de la parole. நான் சொல்ல போகும் எல்லாமே கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்றபடி தான் இருக்க போகிறது. Et tout ce que je vais dire c'est par rapport à la parole. ஆனால் अनेक வசனங்களை போட்டு உங்களை குழப்பிக் கொண்டிருக்க நான் விரும்பவில்லை. Mais je ne veux pas vous dire beaucoup de versets et vous troubler. ஏனென்றால் இந்த செய்தியை நான் ஒழுங்காக உங்களுக்கு கொடுக்க வேண்டும். Parce que je dois vous donner cette parole correctement. கொடுக்க போகிற இந்த நேரம் வந்து படு பயங்கரமான ஒரு நேரம். Mais le moment où je vais le donner c'est vraiment un moment difficile. வழமையாக எனக்கு எந்த ஆண்டு விழாவிலும் எனக்கு பிடிக்காத செஷன் தான் இந்த செஷன். Et le moment que je préfère le moins à l'anniversaire de l'église c'est celui-là. ஏனென்றால் நன்றாக வயிறு முட்டை தின்று விட்டு வந்து பட்ட பகலிலே வெயிலிலே சூட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற நேரம் இது. Et c'est le moment où nous sommes assis au soleil après avoir mangé. இந்த நேரத்துல என்ன பேசினாலும் தாலாட்டு பாடுவது போல தான் இருக்கும். Et tout ce que nous pouvons faire si on dit quelque chose, tout ça c'est comme des berceuses. ஆகவே இந்த செஷனிலே மாத்திரம் நீங்கள் தூங்கி வழிந்தால் அப்படி சொக்கி கொண்டு போய் வந்தால் நான் தப்பா எடுக்க மாட்டேன். Mais à cette session-là, si vous dormez un peu, je prendrai pas mal. மற்ற நேரங்களிலே எரிச்சல் வரும், கோபம் வரும். Les autres moments, je serai jaloux et puis je serai en colère. இப்போ எல்லாருமே தூங்க வேண்டிய நேரம் ஐயா. Mais là, c'est le moment où tout le monde doit dormir. ஏதோ முடிந்த அளவு விழித்திருந்து ஒரு தீக்குச்சியை கண்ணிலே வைத்துக்கொண்டு அப்படியாவது இந்த செய்தியை கேட்போம். Et avec au moins un cure-dent, quelque chose sur les yeux, on va essayer d'écouter cette parole et rester éveillé. ஓகேயா? சரி, இப்போ நம்முடைய வாழ்க்கையில் முதன்மைகள் எந்த வசனத்தின் அடிப்படையிலே அமைய வேண்டும்? Et sur quelle base, et sur quelle parole notre priorité doit être basée? அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். C'est un verset que tout le monde connaît. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள். Cherchez premièrement la justice et le royaume de Dieu. அப்பொழுது இவைகள் எல்லாம் அதிகம் கொடுக்கப்படும் என்பது நமக்கு தேவையில்லை. Alors tout cela vous sera donné en plus, on n'en a pas besoin là. ஆனால் வேதத்திலே ஆண்டவர் அவருடைய மலை பிரசங்கத்திலே மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 33ஆம் வசனத்திலே அழகாக சொல்லியிருக்கிறார். Mais dans Matthieu 6:33, le Seigneur l'a dit bien. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். Cherchez premièrement la justice et le royaume de Dieu. இதுதான் அடித்தள வசனம். Et c'est ça la base. அத்திவாரம். C'est la fondation. அப்ப முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய அதனுடைய நீதியையும் தேடுங்கள் என்றால், Et si cherchez premièrement le royaume et la justice de Dieu, தமிழ்ல அவருடைய நீதியும் இருக்குது பைபிள்ல. ஓ gosh. Okay. Seek ye first the kingdom of God and his righteousness. Okay. அப்போ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தான் தேட வேண்டும். Et dans notre vie individuelle, nous devons chercher premièrement le royaume et la justice de Dieu. தனி ஒருவனாக, தனி ஒருத்தியாக, en tant que personne simple, en tant que personne individuelle, விசுவாசியா இருக்கட்டும், ஊழியக்காரனா இருக்கட்டும், fidèle ou serviteur, ஆவியிலே வளர்ந்த ஆளா இருக்கட்டும், புதிய கிறிஸ்தவரா இருக்கட்டும், des nouveaux croyants ou des anciens. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தான் தேட வேண்டும். Mais premièrement, il faut chercher le royaume et la justice de Dieu. கிறிஸ்தவ குடும்பம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தான் தேட வேண்டும். La famille chrétienne doit chercher le royaume et la justice de Dieu premièrement. சபை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தான் தேட வேண்டும். L'église doit chercher premièrement le royaume et la justice de Dieu. ஊழியக்காரர்கள், பாஸ்டர்மார், மூப்பர்கள், டீக்கன்மார் எல்லாரும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தான் தேட வேண்டும். Et les serviteurs, les pasteurs, les diacres doivent chercher premièrement le royaume et la justice de Dieu. ஆகவே இந்த வசனத்தை அத்திவாரமாய் வைத்து அடித்தளமாய் வைத்து நம்முடைய வாழ்க்கையின் முதன்மைகளை கண்டுபிடிப்போம். Et avec cette parole en tant que base, nous allons essayer de retrouver nos priorités dans la vie. முதலாவது, premièrement, ஆவி, ஆத்துமா, சரீரம். L'esprit, l'âme et la chair. ஒரு மனிதனை ஆண்டவர் ஆவி, ஆத்துமா, சரீரமாக படைத்திருக்கிறார். Le Seigneur a créé l'homme en esprit, âme et chair. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், Une chose que vous devez vraiment connaître, இந்த ஆவியும் ஆத்துமாவும் ஒன்றல்ல. l'esprit et l'âme ne sont pas la même chose. அது இரண்டு. C'est deux choses. ஆனால் சில பேர் தவறாக உபதேசிக்கிறார்கள். Il y en a qui enseignent
de manière fausse, இந்த ஆவியும் ஆத்துமாவும் ஒன்று. que l'esprit et l'âme sont la même chose, வேதத்திலே அது ஒரே காரியத்தை தான் அது வெவ்வேறு விதமாய் சொல்லுகிறது என்று. et que la parole parle des deux choses pareillement. இப்போ யாராவது நீங்கள் இறையியல் படித்தவர்கள் அல்லது எதிர்காலத்தில் படிப்பவர்கள், உங்களுக்காய் மாத்திரம் 2 இறையியல் சொற்களை சொல்லித் தருகிறேன், மற்றவர்கள் குழம்பவே வேண்டாம். Et c'est pour les personnes qui veulent l'histoire ou qui veulent apprendre l'histoire, je vais vous dire certaines choses. இது தேவையே இல்லை. C'est des choses qu'on n'a pas besoin. தேவைப்படுகிறவர்களுக்கு மாத்திரம் இதை சொல்லுகிறேன். Mais je le dis peut-être pour des personnes à qui ça va être utile. டைகோட்டமி. Dichotomie. டைகோட்டமி என்றால் Dichotomie, ஒரு மனிதன் 2 பிரிவுகளாய் இருக்கிறான் என்கின்ற ஒரு நம்பிக்கை. et c'est une croyance que l'homme est de deux séparations. அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? Et que vont-ils dire? சரீரமும் ஆத்மாவும் மாத்திரம் தான் மனிதனுக்கு இருக்கிறது. Que l'homme a seulement la chair et l'âme, அந்த ஆத்மாவையே தான் அவ்வப்போது ஆவி என்று வேதம் சொல்லுகிறது என்று. et que c'est cette âme qu'on appelle aussi, la parole parle aussi d'esprit. அதை கொஞ்சம் ஒருபடி மேலே கொண்டு போய் இந்த டைகோட்டமிஸ்ட் சொல்லுவார்கள். Et les dichotomistes à un niveau au-dessus vont dire, ஒரு மேஜை இருக்கிறதே, மேஜை, il y a une table, அந்த மேஜை போன்றது தானாம் ஆவி. et c'est l'esprit, et c'est comme la table. ஒரு மேஜையை, பலகை மேஜையை எப்படி செய்வார்கள்? Et comment ils font une table en bois? மரம் கொண்டு மரப்பலகைகளும் Il y aura des planches de bois ஆணிகளும். et des clous. அப்போ அந்த மரப்பலகைகளும் ஆணிகளும் சேர்ந்து சரியான ஒரு விதத்தில் உருவாக்கப்படும் பொழுது மேஜை என்ற ஒரு பொருள் வருகிறது. Et c'est lorsque le clou et les planches se rassemblent qu'on forme une table. அந்த ஆணிகளையும் பலகைகளையும் கலற்றி வைத்தால், Si on enlève les clous et les planches, அதே பலகைகளும் அதே ஆணிகளும் இருக்கின்றன, on a les mêmes clous, les mêmes planches, ஆனால் மேஜை இல்லை. mais il n'y a pas de table. அதுபோல De même, ஆத்துமாவும் சரீரமும் இணைந்திருக்கும் போது lorsque l'âme et le corps sont ensemble, இருப்பதுதான் ஆவி. et c'est là qu'il y a l'esprit, ஒருவன் சாகும்போது lorsqu'un homme meurt, அந்த ஆத்துமாவும் சரீரமும் பிரிகிற பொழுது, quand l'âme et la chair se séparent, அதுவரை ஆவி என்றிருந்த அந்த ஒரு விஷயம் இல்லாமல் போகிறது என்று சொல்லுகிறார்கள். et ils disent que l'esprit ne disparaît à ce moment-là. இந்த டைகோட்டமி என்கின்ற அந்த உபதேசம் வேதத்தின்படி தவறு. La dichotomie, cette doctrine-là, elle est fausse d'après la Bible. வேதத்தின்படி சரியானது என்ன தெரியுமா? Vous savez ce qui est correct d'après la parole? ட்ரைகோட்டமி. Trichotomie. ட்ரைகோட்டமி. C'est trichotomie. ஆவி, ஆத்துமா, சரீரம். C'est l'esprit, l'âme et la chair. ஆவி வேறு, ஆத்துமா வேறு, சரீரம் வேறு. L'esprit est différent de l'âme qui est différent de la chair. அப்போ நான் பேசும்போது நீங்கள் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் என்ன பேசுகிறேன் என்று. Donc quand je vous parle, il faut bien savoir de quoi je parle. இப்ப பாருங்கள், நேற்று நான் யோவான் 15ஆம் அதிகாரத்திலிருந்து பேசினேன். Hier, j'ai parlé de Jean chapitre 15. அநேகம் பேர் எனக்கு வந்து சொன்னார்கள் ஆசீர்வாதமாக இருந்தது என்று. Il y en a beaucoup qui sont venus et qui m'ont dit que c'était une bénédiction. ஆனால் சிலர் தவறாய் நினைத்துக் கொண்டு, Mais certains le pensent mal. நான் சொல்லாததை சொன்னதாக நினைத்துக் கொண்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். Et il y en a, ils sont vraiment tristes parce qu'ils pensent que j'ai dit des choses que je n'ai pas dites vraiment. சிலர் நினைக்கிறார்கள் நான் சொன்னதாக Et il y en a, ils pensent que j'ai dit வேதத்தை மனப்பாடம் செய்து தெரிந்திருந்தால் மாத்திரம் தான் பரலோகம் போகலாம் என்று. c'est si nous apprenons la parole, nous lisons la parole et la connaissons par cœur que nous pouvons aller au paradis. அன்பானவர்களே, Mais bien aimés, வேதத்தை மனப்பாடம் பண்ணினால் மாத்திரம் தான் பரலோகம் போக வேண்டும் என்றால் et si nous apprenons la parole par cœur que nous pouvons aller au paradis, நான் போகவே மாட்டேன். moi je n'irai pas. விளங்குதா? Est-ce que vous comprenez? அவ்வளவு பெரிய வேதத்தை மனப்பாடம் பண்ண நாம் என்ன ரோபாட்டா? Est-ce que je suis un robot pour apprendre la parole par cœur? அந்த வசனத்திலே அந்த பிதா கனி கொடுக்காத அந்த வாதுகளை அவர் அகற்றி விடுவார் என்று சொன்னேனே. Et j'ai dit que le Seigneur ôte les plantes qui ne donnent pas de fruits. எனக்கு தெரியவில்லை இவர்கள் ஒழுங்காய் பிரசங்கம் கேட்டார்களா? Et je ne sais pas s'ils ont vraiment bien écouté la parole. இல்லை பாதி தூங்கி பாதி தான் கேட்டார்களா? Est-ce qu'ils ont écouté à moitié et à moitié ils étaient endormis? இதோ இப்போ சொல்லுகிறேன். Mais moi je le dis maintenant. தயவு செய்து முழு வேதாகமத்தையும் மனப்பாடம் செய்ய முயற்சிக்க வேண்டாம், செத்து போய் விடுவீர்கள். Donc n'essayez pas d'apprendre la parole par cœur parce que vous allez mourir.
நான் என்ன சொன்னேன்? Moi, ce que j'ai dit, கிறிஸ்தவர்கள் அறிவு கட்டத்தனமாய் இருக்க கூடாது. il ne faut pas que les chrétiens soient des personnes sans intelligence. 66 புத்தகங்களின் பெயர் கூட அது மனப்பாடம் பண்ணலட்டி அது சரியில்லை தானே. Et si vous apprenez pas les 66 livres par cœur, c'est vrai que c'est pas bon. அதிலும் கூட பரலோகம் போவதற்கு 66 புத்தகங்கள் பேரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க மாட்டார். எங்கே சொல்லு பாப்போம். ஒபதியாவுக்கு அடுத்த புத்தகம் என்ன? தெரியவில்லை நாதா, போ நரகத்துக்கு. Et le Seigneur va pas demander c'est quoi le livre après Abdia, si tu connais pas par cœur, tu vas en enfer. கிறிஸ்தவர்கள் ஆவியிலே வளரும் போது Lorsque les chrétiens grandissent spirituellement, அந்தந்த வளர்ச்சிக்கு ஏற்ற விதத்தில் வேத அறிவு இருக்க வேண்டும். et à sa croissance, il doit connaître la parole. நான் என்ன சொன்னேன் என்றால், Ce que j'ai dit, வேதத்தை ஒழுங்காய் அறிந்து கொண்டால் si vous connaissez la parole correctement, வேதத்தின்படி அவரிடத்தில் கேட்டுக்கொள்ளலாம். et selon la parole, nous pouvons lui demander. அப்போ வேதத்தின்படி அவரிடத்தில் கேட்பவற்றுக்கெல்லாம் அவர் பதில் கொடுப்பார். Et selon la parole, si nous lui posons la question, le Seigneur répondra. இதைத்தான் சொன்னேன். C'est ce que j'ai dit. அதை தவறாய் வைத்துக்கொண்டு Et en pensant cela d'une autre manière, வேதத்தை அறியாதவங்க பரலோகத்துக்கு போக முடியாதாமே. et ceux qui ne connaissent pas la parole ne peuvent pas aller au paradis. என்ற தெய்வமே. Mon Dieu. இப்ப டைகோட்டமி ட்ரைகோட்டமின்னு இருக்கிறேன். Et là, j'ai dit dichotomie, trichotomie. இது என்ன இது? ஆவி இல்லையாமே. Ah, il y a pas d'esprit. ஆவி தானாமே மேச. Et c'est la table, c'est l'esprit. ஆவிய மேசன்ட்டாரு. Il a dit que l'esprit, c'est la table. விழித்திருந்து கேளுங்கள். Soyez éveillés et écoutez. இல்லாவிட்டால் Sinon, கொஞ்சமும் கேட்காமல் தூங்குங்கள். sans écouter, dormez. பாதி கேட்டால் கிழிஞ்சது லம்பட லுங்கி. Si vous écoutez la moitié, tout est déchiré. ஆவி மேச இல்ல. L'esprit n'est pas la table. நான் சொன்னது என்ன தெரியுமா? Est-ce que vous comprenez ce que je dis? சிலர் சொல்லுகிறார்கள், Certains disent, பலகையும் ஆணையும் இணைந்தால் மேஜை என்றொன்று வருகிறது. et comme le clou et la planche s'assemblent, ça forme une table. அதுபோல ஆத்மாவும் சரீரமும் இணைந்தால் ஆவி என்றொன்று வருகிறது என்று. Et que c'est si l'âme et la chair s'unissent que ça forme l'esprit. சத்தியமா நான் சொல்லல. Mais c'est pas moi qui le dis. எவனோ சொல்றான். C'est quelqu'un qui l'a dit. நான் என்ன சொல்லுகிறேன்? Moi je dis மனிதனுக்கு ஆவி உண்டு, ஆத்மா உண்டு, சரீரம் உண்டு. que l'homme a l'esprit, l'âme et aussi la chair. இது மூன்றும் வேறு. Et ces trois choses sont séparées. ஆகவே இனி சொல்ல போவதையும் ஒழுங்காய் கவனியுங்கள். Donc soyez prudents sur ce que je vais dire maintenant. அப்படியே உங்களுக்கு ஏதாவது விளங்கி தொலையாவிட்டால், Et s'il y a des choses que vous ne comprenez pas, குழப்பமாய் இருந்தால், si vous êtes dans le trouble, உங்கள் மத்தியில் உங்கள் ஒருவனாக நான் நடந்து திரிகிறேன். et parmi vous je marche seul, என்னைய கூப்பிட்டு கேளுங்க. et appelez-moi et demandez-moi. அத போயிட்டு நல்லா இருக்கிறவங்கிட்ட சொல்லி அவனையும் நாசமாக்காதீங்க. Et allez pas demander à quelqu'un qui a bien compris et ne le rendez pas flou aussi. இல்ல வணங்க அந்த அவர் இருக்காரு பிரதர், உங்களோட பேர் மறந்து போச்சு எனக்கு. வின்சென்ட். எல்லாம் வின்சென்ட் தான். இந்த வின்சென்ட் பிரதர் இப்போ என்கிட்ட வெளியே வச்சு என்கிட்ட சொன்னார், நீங்கள் தானே சொன்னீங்க வெளியே வச்சு. Et le frère Vincent m'a dit à l'extérieur, என்ன சொன்னீங்க? என்ன நல்லா இருந்துச்சு நேற்று பிரசங்கம், என்னமோ சொன்னீங்க. யோவான் 15 அந்த பிரசங்கம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, என்னமோ நல்லா இருந்துச்சா, அது ரொம்ப என்னமோ கண்ணு திறந்துச்சுன்னா என்னமோ சொன்னார், என்னமோ சொன்னார். il a dit beaucoup de choses à propos de Jean 15. ஸோ இப்போ அவருக்கு அந்த பிரசங்கம் ஆசீர்வாதமாக இருந்திருக்கு இல்லையா? Et cette parole était une bénédiction pour lui. ஒருவேளை Peut-être. இந்த பாதி புரிஞ்சுக்கிட்டால் அவர்கிட்ட போயிட்டு இதை சொல்லியிருந்தா, Et si celui qui a compris à moitié va lui dire ces choses à lui, பாவம் அந்த மனுஷனுக்கு ஆசீர்வாதமா அமைஞ்சிருக்குது. pour lui c'était une bénédiction. பாஸ்டர் சுரேஷ் சொன்னது விளங்கிச்சா உங்களுக்கு? Est-ce que vous avez compris ce que pasteur Suresh a dit? பைபிளை மனப்பாடம் பண்ணாதெல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாதுன்றாங்க. Et si vous n'apprenez pas la parole par cœur, vous pouvez pas aller au paradis? அது வரைக்கும் உருப்பட்டிருந்த அவர் நாசமா போயிடுவார். Et lui qui était bien jusqu'à présent, il va tomber. அது மாதிரி இப்போ நான் பேசுவதோ அல்லது நான் எப்போ பேசுவதோ உங்களுக்கு குழப்பமாய் தெளிவில்லாமல் இருந்தால் ப்ளீஸ் என்னை சந்தித்து பேசுங்கள், நான் உங்களில் ஒருவனப்பா. Et si je dis des choses ou je vais dire des choses que vous ne comprenez pas bien, demandez-moi, je suis parmi vous. இந்த 21 வருஷத்தில் இந்த சபையை சேர்ந்த யாரையும் நான் கொலை செய்யவில்லை இல்லையா? Des personnes qui sont là depuis 21 ans, j'ai tué personne. ஆகவே நான் கொலை செய்யும் முதல் ஆத்மா நீங்கள் என்ற பெருமை உங்களுக்கு கிடைக்கலாம். Vous aurez peut-être l'orgueil que vous êtes la première personne que j'ai tuée. வந்து கேளுங்க. Venez me demander. என்னுடைய உபதேசம் Ma doctrine, யாரையும் இடற பண்ணக்கூடாது. elle ne fait chuter personne.
நான் உங்களை வளர்க்க வந்தவன், Et je suis venu vous élever. நான் உங்களை தைரியப்படுத்த வந்தவன், Je suis venu vous encourager. நான் உங்களை ஒரு படியிலிருந்து அடுத்த படிக்கு ஏற்றிவிட வந்தவன். Et je suis venu vous élever d'une étape à une autre. ஆகவே நான் உங்களில் ஒருவன். Moi, je suis parmi vous. ஏதாவது கேள்வி சந்தேகம் இருந்தால் என்னிடத்திலே கேளுங்கள், நான் தெளிவுபடுத்துகிறேன். Et si vous avez des questions, demandez-moi et je vous éclaircirai. இப்போ இந்த ட்ரைகோட்டமி என்பதுதான் உண்மை. Et c'est la trichotomie qui est vraie. ஆவி, ஆத்துமா, சரீரம். L'esprit, l'âme et la chair. பாவம் செய்தபடியினால் Parce que nous avons péché, மனுஷனுடைய ஆவி செத்து போனது. l'esprit de l'homme est mort. மனுஷன் பிறக்கும் பொழுது ஆவியில் மரித்தவனாக பிறக்கிறான். Quand l'homme est né, il naît avec l'esprit mort. யார் சொல்லுகிறார்? Qui le dit? வேதம் சொல்லுகிறது. La parole le dit. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து போயிருந்த உங்களை என்று வேதம் சொல்லுகிறது எபேசியர் புத்தகத்திலே. Et dans le livre d'Éphésiens, il est écrit, vous étiez morts au péché, à l'iniquité. ஆகவே ரட்சிக்கப்படாதவனுடைய ஆவி உயிரோடு இல்லை. Et celui qui n'est pas sauvé, son esprit n'est pas vivant. வேதம் சொல்லுகிறது. C'est la parole qui le dit. அப்போ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமே, Le jour où nous avons accepté le Seigneur comme notre sauveur, அப்பொழுது நம்முடைய இறந்து போன ஆவி உயிரடைந்தது. et l'esprit qui était mort renaît. மறுபடியும் பிறந்தோம். Nous renaissons. இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? Et maintenant, c'est quoi le problème? இந்த புதிதாய் பிறந்த ஆவி Cet esprit qui est né de nouveau, ஆண்டவருக்கு பிரியமானவைகளையே செய்ய பார்க்கிறது. il essaie de faire ce qui plaît à Dieu. ஏனென்றால் அது ஆவி. Parce que c'est un esprit. உயிரடைந்து விட்டது. Et il a eu la vie. தேவனோடு உறவு வைத்துக் கொள்ளும் பகுதி ஆவிதான். Et c'est l'esprit qui a une relation avec le Dieu. அதனால் தான் கிறிஸ்தவர்களை ஆவிக்குரியவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Et c'est pour ça que les chrétiens, il est dit que c'est des personnes spirituelles. அதனால் தான் பவுலடியார் சொல்லுவார், Et c'est pour ça que Paul dit, உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி நான் சொல்லுகிறேன். et je le dis parce qu'en pensant que vous êtes des personnes spirituelles. அப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரியவர்கள். Donc ceux qui sont sauvés, c'est des personnes spirituelles. இப்போ இந்த ஆத்துமாவும் சரீரமும் இருக்கின்றனவே, Et il y a l'âme et la chair. இந்த ஆத்துமாவும் சரீரமும் காலமாக தங்களுக்கு ஆசையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றன. Et l'âme et la chair ont vécu leur vie à eux. அப்போ அந்த ஆத்துமாவுக்கும் சரீரத்துக்கும் அந்த ஆசையான காரியங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும். Et l'âme et la chair veulent faire ce qu'ils ont comme désir eux. தண்ணி போட்டவனுக்கு தொடர்ந்து தண்ணி போடணும். Celui qui boit de l'alcool, il doit encore boire. விபச்சாரம் பண்ணவனுக்கு தொடர்ந்து விபச்சாரம் பண்ணணும். Celui qui a commis l'adultère, il doit continuer. போதை வஸ்து எடுத்தவனுக்கு தொடர்ந்து போதை வஸ்து எடுக்க வேண்டும். Celui qui a pris de la drogue, il veut continuer à en prendre. சண்டை பிடித்தவனுக்கு தொடர்ந்து சண்டை பிடிக்க வேண்டும். Celui qui combattait, qui se battait, il veut encore continuer à se battre. ஆனால் இப்போ புதிதாக ஒரு எதிரி முளைத்திருக்குது உள்ளே. Mais maintenant, il y a un nouveau ennemi qui est né à l'intérieur. ஆவி. C'est l'esprit. ஆவி சொல்லுகிறது, Et l'esprit dit, அதெல்லாம் முடியாது. et ça, on peut pas le faire. சண்டை பிடிக்க முடியாது. On peut pas se battre. சாராயம் குடிக்க On முடியாது. peut pas boire de l'alcool. சிகரெட் குடிக்க On முடியாது. peut pas boire de fumer. தூஷணம் பேச On முடியாது. peut pas parler des insultes. அப்போ ஆத்துமாவுக்கும் சரீரத்துக்கும் இது வேண்டும். Mais la chair et l'âme ont besoin de ça. ஆவி சொல்லுகிறது வேண்டாம் வேண்டாம். Mais l'esprit dit non, on n'en veut pas. இப்போ ஆவி சொல்லுகிறது, Maintenant, l'esprit dit, ஜெபி, prie, வேதம் வாசி, lis la parole, சர்ச்சுக்கு போ, va à l'église, துதி, loue, ஆண்டவரை ஆராதி. adore le Seigneur. ஆத்துமாவுக்கும் சரீரத்துக்கும் அது விருப்பம் இல்லை. Mais l'âme et la chair ne veulent pas ça. ஆத்துமாவும் சரீரமும் ஒன்று சேருகிறார்கள். L'âme et la chair s'unissent. அப்போ அவர்களுக்கு ஒரு புது பெயர் கொடுக்கப்படுகிறது. Et là, ils ont un nouveau nom. மாம்சம். C'est la chair. வேதத்திலே மாம்சம் மாம்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, On dit qu'il parle de la charnelle dans la parole. அது உடம்பு அல்ல. Ce n'est pas le corps. சரீரமும் ஆத்துமாவும் சேர்ந்து தான் மாம்சம். C'est quand la chair et l'âme est unie qu'on parle de ce qui est charnel. ஏனென்றால் பொதுவாக ஆத்துமாவுக்கு எது தேவையோ சரீரம் அதை செய்யும். Et ce que l'âme a besoin, le corps va le faire. ஆத்துமாவிலே என்ன இருக்கிறது? Et il y a quoi dans l'âme? சிந்தை, Il y a la pensée, சித்தம், la volonté உணர்ச்சி. et les sentiments. அப்போ எனக்கு என் மனதுக்கு எனக்கு இப்படி செய்ய தோன்றுகிறது என்று சொல்லும்போது, Lorsqu'on dit oui, j'ai la volonté de faire cela, சரீரம் அதை செய்ய ஆசையோடு ஓடுகிறது. et le corps marche pour cela avec le désir. சித்தம் விருப்பமானதை சரீரம் செய்ய விரும்புகிறது. Et ce qu'on a comme volonté, l'envie qu'on a, le corps essaie de le faire. ஆத்துமாவுக்கு தேவையானதை சரீரம் செய்யும். Et ce que l'âme a besoin, le corps le fait. சரீரத்துக்கு தேவையானதை ஆத்துமா செய்யும். Ce que le corps a besoin, l'âme le fait. இப்போ புது வில்லன் ஒன்று முளைத்திருக்கிறது, ஆவி என்று. Et mais maintenant, il y a un nouveau héros qui est né, c'est l'esprit.
ஆத்மாவுக்கு விருப்பமானதையும் சரீரத்துக்கு விருப்பமானதையும் செய்ய வேண்டாம் என்று ஆவி சொல்லுகிறது. Ce que l'âme désire, ce que le corps désire, l'esprit dit non, on n'en veut pas. இப்போ கூட Et même là, maintenant, உங்கள் நான் நமக்குள்ள இருக்கிற சரீரம், நம்முடைய சரீரம் என்ன சொல்லுகிறது? et notre corps que vous avez et moi avons, que dit-elle? கண்ணை மூடிக்கோ, Ferme les yeux. அப்படி காலை நீட்டிக்கோ, Vas-y, tends les pieds. அப்படியே ரிலாக்ஸ் ஆகு. Sois relaxé. சரீரம் சொல்லுது, Le corps le dit. மூளை என்ன சொல்லுது, ஆத்மா என்ன சொல்லுது? Mais et que dit l'âme? Oui, oui, oui. ஆமா ஆமா, Oui, oui. இப்ப கண்ணை மூட வேண்டிய நேரம், C'est l'heure pour fermer les yeux. காலை நீட்ட வேண்டிய நேரம். C'est le moment pour tendre les pieds. Et c'est le moment pour s'étirer comme ça. ஆவி உள்ளுக்கு இருந்துகிட்டு சொல்லுது, Et l'esprit qui est à l'intérieur dit, வேண்டாம், on n'a pas besoin, கண்ணை திறந்துக்கோ, ouvre les yeux, கொட்டாவி விடாத, ne baille pas, காலை நீட்டாத, ne tends pas les pieds, ரிலாக்ஸ் ஆகாத, ne te relaxe pas, பிரசங்கம் கேளு, écoute la parole, பைபிளை திருப்பு, tourne la parole, நோட்ஸ் எழுது. prends des notes. ஆமாவா, இப்போ உங்களுக்கு அந்த போராட்டம் நடக்குதா இல்லையா? Et en ce moment, vous avez cette lutte, non? நீங்க பரிசுத்தவான்கள் இல்லையோ, Parce que vous n'êtes pas, நீங்க கிறிஸ்தவங்க இல்லையோ, et vous n'êtes pas des chrétiens. இந்த பாஸ்டர்ஸ் உட்கார்ந்து இருக்கீங்க. Regardez, il y a les pasteurs ici. பாஸ்டர்ஸ்னா பாஸ்டர்ஸ்க்கெல்லாம் எல்லா பாஸ்டர்ஸும் ஹalleluya preaching brother அப்படியே இருக்காங்க. Est-ce que tous les pasteurs sont en train de dire alléluia, ils sont courageux? பாருங்க இருக்கிற மாதிரியே, Et regardez comment ils sont. பரிதாபமா இருக்காங்க. Et ça fait de la peine. ஏன்னா மனுஷன் வரும்பொழுது அது பாஸ்டரோ கீஸ்டரோ எல்லாருக்கும் உடம்பும் ஆத்மாவும் இருக்குது, ஒரு டைமுக்கு ஒரே காரியத்தை தான் செய்ய சொல்லும். Et qu'il soit pasteur ou pas, le corps dira toujours la même chose. இப்ப ஏன் மாம்சம் கூட என்ன தெரியுமா சொல்லிக்கிட்டு இருக்குது, Et vous savez que dit ma chair à moi, நீ இந்த செஷன் எல்லாம் பேசக்கூடாது இல்லையாடா, tu ne dois pas parler à cette session-là. சொன்னா நீ ஏன் பாஸ்டருக்கு சொல்லல, பாஸ்டர் இந்த செஷன் வேணாம் அப்படின்னு சொல்லல. Si le pasteur, quand il t'a dit prends cette session, pourquoi t'as pas dit non, je veux pas de cette session? என்னுடைய சரீரத்துக்கு இப்போ தேவை ரூம்ல போயிட்டு ஒரு 40 விங்ஸ் அடிக்கிறதுக்கு. Et moi, mon corps, ce qu'il a besoin, c'est d'aller dormir pendant 40 minutes au moins. ஆனா ஆவி என்ன சொல்லுது? Mais ce que dit l'esprit? எனக்கு சொல்லுது பிரசங்கம் பண்ண சொல்லி, Et elle me dit de prêcher. உங்களுக்கு சொல்லுது பிரசங்கம் கேட்க சொல்லி. Et elle vous dit d'écouter la prédication. இப்போ விளங்குதா நம்முடைய ஆவிக்குரிய போராட்டம்? Vous avez vu maintenant le combat spirituel que nous avons? இதைத்தான் பவுலடியாரும் சொல்லுகிறார். Et c'est ce que Paul aussi dit. நான் விரும்பினதை செய்ய மாட்டேன் என்கிறேன். Moi, je dis que je veux pas faire ce que j'ai envie. விரும்பாததை செய்து தொலைத்துக் கொண்டிருக்கிறேன். Mais je suis en train de faire ce que je ne veux pas. நிர்பந்தமான மனுஷன் தான். Et je suis une personne sans importance. இப்படி பவுல் புலம்புகிறாரே, Et là, Paul, il est en train de s'alarmer. அவருக்கும் இதுதான் ஐயா பிரச்சனை. Et c'est ça aussi qu'il avait comme problème. ஆகவே நமது வாழ்க்கையில் முதன்மைகள் என்ன என்று படித்துக் கொண்டால், Et si nous connaissons nos priorités dans la vie, கஷ்டப்பட்டாவது அதை நாம் செய்தால், et avec la difficulté, si j'essaye de faire cela, நமக்கு ஆசீர்வாதம். et là, nous aurons la bénédiction. இதுதான் தேவை. Et c'est ce que nous avons besoin. ஆகவே ஒரு தனிநபராக, En tant qu'homme individuel, ஒரு குடும்பமாக, en tant que famille, ஊழியர்களாக en tant que serviteur, முதன்மைகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். nous devons connaître nos priorités. இப்ப முதன்மை என்று சொல்லும் பொழுது, Donc quand on parle de priorité, இந்த ஆவி ஆத்மா சரீரத்தில் எது முதல்? l'esprit, l'âme et le corps, c'est quoi la première chose எதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும்? à laquelle nous devons donner la première place? இதை கண்டுபிடிக்க வேண்டும். Il faut le découvrir. ஆவி ஆத்மா சரீரம் என்று மூன்று விஷயங்கள் இருக்கிறது என்றால், S'il y a l'esprit, l'âme et le corps, trois choses, இந்த மூன்றும் ஒன்றல்ல மூன்று வித்தியாசமானவை என்றால், et si ces trois choses ne sont séparées, sont pas la même chose, நம்முடைய வாழ்க்கையில் இதில் எதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று நாம் கண்டுபிடிக்க nous வேண்டும். devons découvrir à laquelle nous devons donner la première place. அப்போ கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்றபடினால், Parce que les chrétiens sont des personnes spirituelles, ஆவிக்கு தான் முதலிடம். c'est à l'esprit qu'il faut donner la première place. விருப்பமோ இல்லையோ, Que nous avons la volonté ou pas, கஷ்டமோ லேசோ, et que ce soit facile ou difficile. கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் முதல் இடம் பெறுவது ஆவி. Dans la vie d'un chrétien, c'est l'esprit qui prend la première place. அதாவது C'est-à-dire, முதன்மை நமது ஆவிக்குரிய மனுஷனுக்கு.
Et la première place, c'est à notre esprit que nous devons la donner. இப்போ ஒரு தனி நபராக இதை ஆராய்வோம். Et en tant qu'homme individuel, nous allons sonder la chose. ஒரு தனி நபராக En tant qu'homme individuel, நம்முடைய ஆவிக்கு முதலிடம் கொடுப்பதென்றால் si nous donnons la place à l'esprit, ஆவிக்குரிய நீதி நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். il faut que la justice de l'esprit doit venir dans notre vie. ஆவிக்குரிய நீதி என்றால் என்ன? C'est quoi la justice de l'esprit? நீதி என்றால் என்ன? Qu'est-ce que la justice? நீதி என்று நீங்கள் நினைப்பதும் நான் நினைப்பதும் நீதி அல்ல. La justice, c'est pas ce que vous pensez ou je pense. வேதம் என்ன Et சொல்லுகிறது? que dit la parole? வேதத்தின்படி நீதி என்றால் என்ன தெரியுமா? Vous savez c'est quoi la justice d'après la parole? தேவனோடையான சரியான உறவு. C'est la bonne relation qu'il y a avec le Seigneur. மனுஷர்களோடையான சரியான உறவு. Une bonne relation avec les hommes. அதாவது ரெண்டு விதமா இருக்கிறது தேவனுடைய நீதி. La justice de Dieu, elle est de deux manières. தேவனுடைய நீதி ஆங்கில எல் எழுத்து இருக்கிறதே அது போன்றது. Et the English letter L. la justice de Dieu, c'est comme le L en anglais, en français. அதாவது நான் இந்த இடத்துல இருக்கிறேன். Moi, je suis ici. முதலாவது நான் ஆண்டவரோடு நல்ல உறவில் இருக்க வேண்டும். C'est moi, je dois avoir une bonne relation avec Dieu. ஆங்கிலத்தில் சொல்லுவோம் the vertical relationship with God. ஆண்டவரோடு மேலிருந்து கீழ் கீழிருந்து மேல் நல்ல உறவு இருக்க Il வேண்டும். faut qu'il y ait une bonne relation à la verticale avec le Seigneur. இரண்டாவது horizontal, அதாவது நான் மற்றவர்களோடு சரியான உறவில் இருக்க வேண்டும். Et deuxièmement, c'est avec les autres, c'est-à-dire à l'horizontale, nous devons avoir une bonne relation. இயேசுவானவரிடத்திலே ஒருவன் வந்து கேட்டான். Il y a une personne qui vient auprès du Seigneur et a demandé, கற்பனைகளில் பிரதான கற்பனை எது? quel est le plus grand des commandements? என்ன சொன்னார் இயேசுவானவர்? Et qu'a répondu Jésus? முதலாவது உன்னுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் நீ ஆண்டவரில் அன்பு கூற வேண்டும். Et c'est que tu dois aimer le Seigneur de toute ta force, de toute ton âme. இரண்டாவது உன்னை போல உன் அயலானையும் நீ நேசிக்க வேண்டும். Et deuxièmement, tu dois aimer les autres comme toi-même. அப்ப ஆண்டவராகிய இயேசு கற்றுக் கொடுத்த அந்த கற்பனையில் Dans les commandements que le Seigneur a enseignés, ஆண்டவரோடையான உறவு இருந்தது. il y avait une relation avec Dieu. அடுத்தது மக்களோடையான உறவு இருந்தது. Il y avait aussi une relation avec les hommes. நீங்கள் 10 கற்பனைகளை எடுத்து பார்த்தால் கூட Même si nous prenons les 10 commandements, முதல் 4 கற்பனைகளும் ஆண்டவரோடு மனிதன் வைத்திருக்க வேண்டிய உறவின் அடிப்படையாய் அமைந்தது. et les 4 premiers commandements sont basés sur la relation avec Dieu. என்னை தவிர தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். ஆண்டவருக்கு Qu'il n'y a pas d'autre Dieu que moi. எனக்கு சரியான எனக்கு ஒப்பான விக்கிரகங்களை நீ உண்டு பண்ண வேண்டாம். Fais pas d'image taillée. என் நாமத்தை வீணிலே வணங்க வேண்டாம். Ne prononce pas mon nom en vain. என் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. Que tu suives mon jour du repos sainement. கீழிருந்து மேல் வாரியாக en la verticale. ஆண்டவரோடையான உறவு. C'est une relation avec le Seigneur. மற்ற 6 கற்பனைகளும் என்ன? Et les 6 autres commandements, c'est quoi? மற்றவர்களோடையான உறவு. C'est la relation avec les autres. உன் தகப்பனையும் தாயையும் நீ கனம் பண்ணு. Tu honoreras ton père et ta mère. கொலை செய்யாதே. Tu ne tueras point. விபச்சாரம் Tu செய்யாதே. ne commettras pas d'adultère. களவு செய்யாதே. Tu ne voleras pas. பொய் சொல்லாதே. Tu ne mentiras pas. பிறர் பொருளை இச்சியாதே. Et tu ne convoiteras pas la chose de ton prochain. பாருங்கள் 10 கற்பனைகள் அழகாக அந்த எல்லை காட்டுகின்றன. Regardez les 10 commandements, elles montrent bien la forme du L. ஆண்டவரோடு சரியான உறவு. Une bonne relation avec Dieu. மக்களோடு சரியான உறவு. Une bonne relation avec les autres. இதுதான் நீதி. C'est ça la justice. அப்போ ஆவிக்குரிய நீதி என்றால் La justice spirituelle. நாம் முதலாவது தேவனோடு நல்ல உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். Avoir une bonne relation avec Dieu premièrement. அடுத்தது மக்களோடு நல்ல உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். Et ensuite avec les gens nous devons avoir une bonne relation. அப்போ அன்பானவர்களே ஒரு தனி மனிதனாக Et en tant qu'homme individuel, ஒரு கிறிஸ்தவன் தனது ஆவிக்குரிய நீதியை எப்படி நிலைநாட்டுவான்? et comment il va affermir sa justice, l'homme? அதுதான் அவனது முதன்மை. C'est sa première priorité. 3 விஷயங்களா? En 3 choses. முதலாவது Premièrement, ஜெபம் செய்வான். il va prier. இரண்டாவது Deuxièmement, தேவனுடைய வார்த்தையை வாசிப்பான். il va lire la parole de Dieu. மூன்றாவது Troisièmement, சபையிலே ஐக்கியமாய் இருப்பான். il sera en bonne relation unie avec l'église. ஜெபம் என்றால் என்ன? Et que veut dire la prière? கிறிஸ்தவன் தேவனை நோக்கி பேசுவது. C'est le chrétien qui parle avec Dieu. ஜெபத்திலே 4 பிரிவுகள் உண்டு. Et dans la prière, il y a 4 séparations. முதலாவது பிரிவு ஸ்தோத்திரம்.
La première séparation, c'est les remerciements. இரண்டாவது பிரிவு துதி. La deuxième séparation, c'est la louange. மூன்றாவது பிரிவு நமஸ்காரம். La troisième séparation, worship. c'est l'adoration. நான்காவது பிரிவு விண்ணப்பம். Et la quatrième, c'est les supplications. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் Pour chaque chrétien, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். il doit remercier le Seigneur. ஸ்தோத்திரம் என்றால் என்ன? Que veut dire le remerciement? நன்றி சொல்வது. C'est remercier Dieu. நன்றி உள்ளவனாய் இருக்க வேண்டும். Être reconnaissant à Dieu. ஆண்டவரிடத்திலே வந்து Venir auprès de Dieu. கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி செலுத்த வேண்டும். Remercier pour le salut qu'il a donné. கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்த Le வேண்டும். remercier pour les bénédictions qu'il a données. தந்திருக்கும் பாதுகாப்புக்காக நன்றி செலுத்த Le வேண்டும். remercier pour la protection qu'il a donnée. சும்மா வந்து ஸ்தோத்திரம் 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 என்பதல்ல ஸ்தோத்திரம் சொல்வது. Être reconnaissant, c'est pas dire merci, merci, merci. நன்றி செலுத்துவதுதான் ஸ்தோத்திரம் என்பது. Et remercier, c'est vraiment lui souhaiter la chose. இரண்டாவது துதிக்க வேண்டும். Et ensuite, il faut le louer. துதி என்பது புகழுவது. Le louer, c'est vraiment dire ce caractère. அவர் சர்வ வல்லவர். Et il est tout puissant. சர்வ வியாபகர். Il est omniscient. அப்படி அவர் எப்படிப்பட்டவர் என்பதற்காக அவரை புகழ வேண்டும். Nous devons le louer pour comment il est. அடுத்தது அவருடைய செய்கைகளை பார்த்து புகழ வேண்டும். Nous devons le louer pour ses faits. ஆண்டவரை துதிக்கிற பொழுது Lorsque nous louons Dieu, அவர் அந்த இடத்துல இறங்கி விடுகிறார். il descend dans cet endroit. ஏனென்றால் துதி என்றால் பாராட்டு. Parce que louer, c'est le féliciter. இப்போ நீங்கள் எல்லாம் உங்களுடைய ஆசைகளை அபிலாஷைகளை சிலுவையிலே அறைந்து விட்டவர்கள் என்று எனக்கு தெரியும். Et je sais que vous avez laissé abandonner tous vos envies et vos désirs sur la croix. ஏனென்றால் உங்கள் வாழ்க்கைகளில் இப்பொழுது உங்களுடைய முகங்களில் இருந்து பரிசுத்தம் ஒழுகிக் கொண்டே இருக்கிறது. Et parce qu'à ce moment, il y a la sainteté qui coule de vos visages. என் கண்ணிலே அல்லது இந்த கண்ணாடியிலே பிரச்சனையோ தெரியவில்லை. Et je ne sais pas si c'est dans mes yeux ou sur les lunettes qu'il y a le problème. உங்கள் தலைகளுக்கு பின்னாலே ஒளிவட்டம் கூட எனக்கு தெரிகிறது. Et je vois aussi l'auréole au-dessus de vos têtes. அவ்வளவு பரிசுத்தவான்கள். Et vous êtes aussi saints. நீங்கள் வந்து தாழ்மையின் சிகரங்கள். Vous êtes des gens humbles. உங்களுடைய ஆசைகளை எல்லாம் சிலுவையிலே அறைந்து Vous விட்டீர்கள். avez crucifié vos désirs sur la croix. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டீர்கள். Vous avez été crucifié avec Christ sur la croix. இப்போ நீங்கள் அல்ல, கிறிஸ்து உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார். Là maintenant, c'est pas vous, c'est Christ qui vit en vous. ஆனாலும் Mais உங்களிடத்திலே வந்து auprès de vous, அழகான சாரி கட்டியிருக்கிறீங்க. vous avez un beau sari. அழகான சுடிதார் போட்டிருக்கீங்க. Vous avez mis un beau soulidar. சூப்பர் ஷர்ட் போட்டிருக்கீங்க. Vous avez mis une belle chemise. ஐயோ அழகா பாடுறீங்க. Oh, vous chantez très bien. நீங்க சூப்பரா பைபிள் வாசிச்சீங்க. Vous avez très bien lu la Bible. இப்படி உங்களை புகழும் பொழுது அல்லது பாராட்டும் பொழுது Lorsqu'on vous félicite de la sorte, ஒரு சந்தோஷம், il y a une joie, ஒரு கிளர்ச்சி, il y a un rafraîchissement, கிளுகிளுப்பு et ça nous fait du bien. வருதா இல்லையா? Est-ce que c'est vrai ou pas? Il y a cela. எத்தனை பேர் உண்மையா சொல்லுவீங்க? Combien de personnes vous pouvez vraiment dire? எனக்கு அப்படி இல்ல பாஸ்டர், எனக்கு யாரும் பாராட்டினா எனக்கு பிடிக்காது, யாரும் எனக்கு புகழ்ந்தா பிடிக்காது, உண்மையாவே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றவங்க யாராவது இருந்தா கையை தூக்கி காட்டுங்க Est-ce qu'il y a des personnes qui vraiment n'aiment pas être félicitées? இல்ல. Il n'y a personne. அதுல இருந்து என்ன தெரிகிறது? Et qu'est-ce qu'on voit de cela? எல்லாருக்கும் பிடிக்குது. Et tout le monde aime cela. அப்படி பிடிக்கிறது தப்பா? Est-ce que c'est mauvais d'aimer ça? அப்போ உங்களுக்கும் எனக்குமே பிடிக்கிறது. Et vous et moi, nous aimons ça. ஆண்டவருக்கு பிடிக்காதா? Est-ce que le Seigneur, ça va pas lui plaire? இப்போ யாராவது உங்களை இன்றைக்கு Et si aujourd'hui quelqu'un vient vous voir et dit, உங்களை ஓஹோ என்று பாராட்டி விட்டால், et si il vous félicite d'une manière, நாளைக்கு கட்டாயம் அந்த நபரோடு நீங்கள் பேசியே தீருவீர்கள். demain vous allez absolument parler avec cette personne. சும்மா சரி போயிட்டு பிரைஸ் தி லார்ட் சொல்றீங்க, ஆமாவா இல்லையா? Et vous allez aller voir et lui dire bonjour. நீங்க யோசிச்சு பாருங்க. Et regardez, நேத்து réfléchissez. யாராவது உங்களை எதுக்காவது பாராட்டி இருந்தா, Et si quelqu'un vous a félicité pour quelque chose hier, கடைசி வரைக்கும் இன்னைக்கு அந்த ஆளை தாண்டி வரும்போது பார்க்காம வந்திருக்க மாட்டீங்க. அவங்க பேசிக்கிட்டு இருந்தாலும் யாரோடையாவது, et si vous croisez cette personne, même s'il parle avec quelqu'un d'autre, இப்படி போயிட்டு தூரம் இருந்தாலும் தட்டி, et de loin vous allez le taper et vous lui montrer, faire un signe. ஏன்னா அவர் நேத்து பாராட்டிட்டார் இல்லையா? Parce qu'hier il a félicité. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துரும். Et après il y a une amitié qui se crée. என்ன வந்துரும்? Et qu'est-ce qu'il y a? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். Il y a une amitié. இந்த பிரச்சனை ஆண்டவருக்கும் இருக்கிறது. Et ce problème, le Seigneur aussi l'a. அவரும் அதே சொல்லி இருக்கிறார். Et il l'a dit aussi. அவர் சொன்னாரா, ஸ்தோத்திரிக்கிறவர்கள் மத்தியிலே நான் வந்து வாசமா இருப்பேன். Est-ce qu'il a dit je demeure parmi ceux qui me remercient? ஜெபிக்கிறவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன். Et je serai parmi ceux qui prient. நீ உன் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது உன் நடுவிலே வாசம் செய்வேன். Et je serai auprès de toi lorsque tu vas prier et faire tes supplications. சொல்லவே இல்லை. Il n'a jamais dit cela. சொல்ல தேவையில்லை. Il n'a pas besoin de le dire. அவர் சர்வ வியாபகர். Il est omniscient. ஸ்தோத்திரிக்கும் போதும் இருப்பாரு. Et il est là pendant le remerciement. அழும் போதும் இருப்பாரு. Il est là pour quand on pleure.
புலம்பும் போதும் இருப்பாரு, Il est là quand on s'alarme. இருந்துதான் ஆவணும். Il doit être là ஏன்னா அவர் சர்வ வியாபகர். parce qu'il est omniprésent. ஆனால் துதியை பற்றி சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? Mais lorsqu'on parle de la louange, que dit-il? துதிகளின் மத்தியிலே வாசம் செய்வேனா. Je siège au milieu des louanges. அப்ப அவரை புகழும் பொழுது, Donc quand on va le féliciter, நீர் வல்லவர், நீர் நல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் மாறாதவர், நீர் பெரியவர், ஓஹோ ஆஹான்னு புகழும் போது, lorsqu'on va le féliciter, dire tu es grand, tu es puissant et tu es parfait, அவருக்கு இருக்கே இல்லாத அவர் அங்க வந்து வாசம் செய்வாரு. எஸ் எஸ் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இதுதான் ஆண்டவர். il peut pas rester sur place, il va venir, il va dire merci, merci, merci. அப்ப நமது வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னத்தை அதிகமாக்கிக் கொள்வதற்குரிய வழி, Donc le moyen de bien faire la présence de Dieu dans notre vie, அவரை துதிக்க வேண்டும். c'est le louer. அப்போ ஸ்தோத்திரம் என்பது நன்றி செலுத்துவது, Le remerciement, la reconnaissance, c'est une chose. துதி என்பது ஆண்டவரை புகழுவது, Louer, c'est le féliciter. அடுத்தது ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். Et ensuite, il faut l'adorer. ஏனென்றால் அவர் சர்வ வல்லவர், அவர் தேவன். Parce qu'il est puissant, il est tout puissant, c'est Dieu. அவரை ஆராதித்து அவரை நமஸ்கரிக்க Nous வேண்டும். devons l'adorer. அடுத்தது Ensuite, அவரிடத்திலே நமது தேவைகளை சொல்ல et வேண்டும். ensuite, il faut lui poser nos requêtes. அவர் சொல்லி இருக்கிறார், கேளுங்கள், Et il a dit, demandez, உங்கள் விண்ணப்பங்களை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள், emmenez vos supplications près de moi. உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் விண்ணப்பியுங்கள். Et posez vos requêtes pour vous et pour les autres. ஆகவே நமது முதன்மை, ஆவிக்குரிய முதன்மையில் முதலாவது ஆண்டவரோடு நாம் பேசுவது. Et la première priorité, c'est que nous parlons avec Dieu. அப்போ ஜெபிக்க வேண்டும். Donc nous devons prier. அடுத்தது Ensuite, வேதம் வாசிக்க வேண்டும். il faut lire la parole. வேதம் என்பது ஆண்டவர் நம்மோடு பேசுவது. La parole, c'est le Dieu qui nous parle. வேதத்தை வாசிக்கும் பொழுது நாம் மறக்க கூடாது, ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். Lorsque nous lisons la parole, il ne faut pas oublier que le Seigneur nous parle. இப்போ சில நேரம் சில வசனங்களை வாசிக்கும் போது Et parfois, lorsque nous lisons des paroles, ஆண்டவர் பேசுவது போல இருக்கும். et c'est comme si le Seigneur parle. இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது கூட முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லும்போது ஆண்டவர் பேசுவது போல தான் இருக்கிறது. Lorsque nous lisons ce verset, premièrement, chercher le royaume et la justice de Dieu, on dirait que c'est le Seigneur qui nous parle. ஆனால் திடீரென ஒரு வசனத்தை நீங்கள் சந்திக்கிறீர்கள். Mais d'un coup, vous rencontrez un verset. காஸ் கீசை பெற்றான், கீஸ் கூசை பெற்றான். Kas a engendré Kis a engendré Kus. ஒரு பெரிய பெயர் பட்டியல் வருகிறது. Et il y a vraiment une liste de noms. அந்த பட்டியலை வாசிக்கும் போது Lorsque vous lisez cette liste, ஆண்டவர் பேசுவது போல இருக்காது. ஆமாவா இல்லையா? on ne dirait pas que le Seigneur nous parle. இதோ நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். Je ne te ferai pas la queue, mais je te ferai tête. ஆண்டவர் பேசுற மாதிரியே இருக்கும். On dirait que c'est le Seigneur qui parle. சல்மோன் போவாசை பெற்றான். Salmon a engendré Boaz. போவாஸ் ஓபேதை பெற்றான். Boaz a engendré Obed. ஓபேத் ஈசாயை பெற்றான். Obed a engendré Isaï. இதெல்லாம் ஏன் நாங்க வாசிக்கிறது இல்ல தெரியுமா? Vous savez pourquoi nous ne lisons pas cela? ஆண்டவர் பேசுவது போல இருக்காது. On ne dirait pas que c'est le Seigneur qui parle. ஆனால் உண்மை என்ன? Mais quelle est la vérité? ஆதியாகமம் 1 வெளிப்படுத்தல் 22 வரை எல்லாமே ஆண்டவர் நமக்கு பேசுகிறார். Et de Genèse 1er et jusqu'à Apocalypse 22, le Seigneur nous parle. ஆண்டவர் தான் உங்களை கூப்பிட்டு சொல்லுகிறார், எஸ்கூஸ் மீ மோசே. Et c'est le Seigneur qui nous appelle et qui dit, excuse-moi Moïse, காஸ் கீசை பெற்றான். Kas a engendré Kis. கீஸ் கூசை பெற்றான். Kis a engendré Kus. காசும் கீசும் சண்டை பிடித்துக் கொண்டார்கள். Kas et Kis se sont disputés. கீஸ் காசை கொன்றான். Kis a tué Kas. இல்ல, ஆண்டவர் தான் உங்களுக்கு சொல்றார். C'est le Seigneur qui le dit. இந்த நீங்கள் வசனத்தை வாசிக்கும் பொழுது Et quand nous lisons cette parole, அந்த போர் அடிக்கிற வசனம் வாசிப்பீங்களே, et vous lisez des paroles ennuyantes, அந்த புரியாத வசனம் வாசிப்பீங்களே, vous lisez des paroles que vous ne comprenez pas, அது கூட ஆண்டவர் தான் உங்களுக்கு சொல்லுகிறார். et c'est ça aussi, c'est le Seigneur qui vous parle. அப்ப புரியுதோ புரியலையோ, Que vous comprenez ou pas, அப்படியா, ஓகே, c'est comme ça. Il faut chercher. கேட்டுக்கிறது தான் மரியாதை. C'est bien d'écouter. இப்ப பாருங்க, நீங்க பிரான்ஸ்ல இருக்கிறீங்க, Vous êtes en France, உங்களுக்கு ஐஃபில் டவர் எல்லாம் அப்படியே தெரியும். vous connaissez la Tour Eiffel. மேரி நல்லா தெரியும், மரியாதை விட மேரியை தெரியும் உங்களுக்கு. Et plus que Marie, vous connaissez la mairie. ஏன்னா இங்கே உள்ள மேரினா அந்த டிவியில் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க, பிரான்ஸ் அல்லாதவர்களுக்கு இங்கே உள்ள அந்த அரசாங்க அலுவலகம் தான் மேரிங்கிறது. Et la mairie, c'est l'administration en France. அப்போ இங்கே உள்ள டிஸ்னி லேண்ட் உங்களுக்கு தெரியும். Vous connaissez Disneyland ici? பெரிஃபெரிக், லார்ட் சாப்பல், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். Vous connaissez le périphérique, la chapelle? இப்போ நீங்கள் போயிட்டீங்க உங்கள் ஊருக்கு லீவுக்கு, இந்தியாவுக்கோ இலங்கைக்கோ. Vous êtes parti dans votre pays, en Inde ou au Sri Lanka. அப்போ
அப்ப அங்க உங்க 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 உறவுகளுக்கு நீங்க சொல்றீங்க. Et là-bas, à vos relations, vous dites. அன்னைக்கு நான் லாச்சப்பலுக்கு போய்கிட்டு இருந்தேனா, Moi, je suis parti à la chapelle. நான் பெரிஃபெரிக்கலா ஓட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன் நான் காரை. J'étais en train de rouler sur le périphérique. அப்ப பெரிஃபெரிக் எக்ஸ்டீரியர்ல வந்துகிட்டு இருக்கும்போது எனக்கு ஐஃபல் டவர் எல்லாம் தெரியுமா, அந்த இடத்துல வந்துகிட்டு இருந்தேனா. Et j'étais proche de la tour Eiffel sur le périphérique. இப்ப இது ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியாது. Et tout cela, eux, ils vont pas le comprendre. லாச்சப்பல், La chapelle, பெரிஃபெரிக், périphérique, ஐஃபல் டவர். tour Eiffel. ஏன்னா நான் மேரிக்கு போய்கிட்டு இருந்தேன். Et j'étais en train de partir à la mairie. நேரத்துக்கு மேரியில எனக்கு ராந்தேவு இருந்துச்சு. J'avais un rendez-vous à la mairie. அங்க உள்ளவனுக்கு ஒண்ணுமே புரியாது. Et lui, il va rien comprendre. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? Vous, ça sera comment? நீங்க ஆசையா ஒரு கதையை சொல்றீங்க, Vous racontez une bonne histoire. ஆனா அது அவங்களுக்கு புரியலன்னு Et si il la comprend pas, அவங்க உங்களை பார்த்து il vous regarde வேற ஏதாவது பேசுங்களேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? et parler d'autre chose, comment ça sera pour vous? இல்லாட்டி அவங்க ஒருத்தர் Et eux, அப்படின்னு entre eux, மூஞ்ச பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி செஞ்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? et s'ils font des choses bizarres, comment ce sera pour vous? இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு எழுப்பி போனா எப்படி இருக்கும்? Et si de leur côté ils partent, ce sera comment? வேதனையா இருக்குமா இல்லையா? Est-ce que ce sera une douleur ou pas? நீங்க ஆசையா ஒரு கதை சொல்றீங்க, Vous parlez avec un désir profond. அவங்க புரியலங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க அப்படி உதாசீனம் செஞ்சு போகும்போது உங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும்? Et parce qu'ils ne le comprennent pas, ils laissent la chose et ils partent. Comment ce sera pour vous la douleur? அப்ப நாளாகமம் புத்தகத்தை நீங்க வாசிக்காத போது ஆண்டவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும்? Et lorsque vous lisez pas le livre de Deutéronome, comment ce sera pour le Seigneur? அவர் ஆசையா தானே உங்களுக்கு சொல்றாரு, காசு கீச பெத்தான், கூச பெத்தான். Et c'est avec le désir qu'il vous dit qu'à ça engendré qui c'est qui ça cousse. அவர் உங்களுக்கு சொல்றாரு. Et lui, il vous le dit. இனி உங்களுக்கு காசை தெரியாட்டியும் கூச தெரியாட்டியும் நீங்க ஆசையா கேட்டா தான் அவர் சந்தோஷப்படுவார். Et même si vous comprenez rien, si vous l'écoutez avec la volonté, ça lui plaira. சல்மோன் போவாசை பெற்றான். சல்மோன் போவாசை பெற்றான். Salmon a engendré Boaz. அவர் ஆசையா சொல்றாரு. Il le dit avec un vrai désir. இப்போ உங்களுக்கு அது தேவையில்லை. Vous en avez pas besoin. ஆனா அவர் சொல்றனால, Mais parce que lui, il le dit. ஓ சல்மோன் போவாசை பெற்றாரோ, Ah, est-ce que Salmon a engendré Boaz? அப்படின்னா அவருக்கு ஆசை. Et ça, il a envie de cela. அன்பானவர்களே, Mes bien-aimés, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா இந்த வசனத்துல இருந்து நான் பேசினேன். et est-ce que vous vous souvenez, j'ai parlé de ce verset? சல்மோன் போவாசை பெற்றான் ராகாபினிடத்தில், Salmon a engendré Boaz auprès de Rahab. போவாஸ் ரூத்தினிடத்தில் ஓபேதை பெற்றான். Et Boaz auprès de Ruth a engendré Obed. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, போன முறை ஆண்டு விழால அதுக்கு அடுத்த வசனத்துல இருந்து பேசினேன். Et l'année dernière, pour l'anniversaire de l'église, j'ai parlé du verset suivant. ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். Isaïe a engendré David. தாவீது ராஜா உரியாவின் மனைவியா இருந்தவரிடத்தில் சாலமோனை பெற்றான். இதெல்லாம் சொன்ன ஞாபகம் இருக்கா? Et auprès de la femme d'Uri, David a engendré Salomon. நிறைய பிரசங்கிமார் என்கிட்ட கேட்டாங்க, Il y a beaucoup de prédicateurs qui m'ont demandé, பாஸ்டர் சுரேஷ், Pasteur Suresh, பிரசங்கம் தயாரிக்க முடியாத வசனங்கள்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற வசனத்துல இருந்து எப்படி பாஸ்டர் சுரேஷ் நீங்க பிரசங்கம் தயாரிக்கிறீங்க? comment vous préparez des prédications, des versets que nous ne pouvons pas nous préparer? சொல்லி தரவா ரகசியத்தை? Est-ce que je peux vous dire le secret? இப்ப நீங்க அந்த மேரிக்கு பெரிஃபெரிக்ல ஐஃபல் டவரை தாண்டி போற அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, யாழ்ப்பாணத்திலயோ பாண்டிச்சேரியிலயோ. À Jaffna ou à Pondichéry, vous dites l'histoire que vous traversez le périphérique pour aller à la mairie. அப்ப உட்கார்ந்து ஒரு கூட்டம் கேட்டுக்கிட்டு இருக்கு, அதுங்களுக்கு பிரான்ஸே தெரியாது. Et il y a un groupe auprès de vous qui vous écoute, mais ils ne connaissent pas la France. இப்ப நீங்க சொல்ற ஆர்வத்தை பார்த்து, Lorsqu'ils voient avec quel courage vous dites cela, இப்ப fierté. நீங்க சொல்றீங்க, நான் மேரிக்கு ஒரு ராந்தேவு இருந்துச்சா, அப்ப அதனால நான் அந்த ஐஃபல் டவரை பார்த்துக்கிட்டே நான் பெரிஃபெரிக்ல ஓட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன்னு சொல்றீங்க நீங்க. Vous êtes en train de dire, j'avais rendez-vous à la mairie, je regardais la tour Eiffel et je passais sur le périphérique. அதுக்கு ஒண்ணுக்குமே ஒண்ணும் புரியல. Et lui, il n'a rien compris. ஆனா அதுல இருக்கிற ஒருத்தர் உங்ககிட்ட கேக்குறாரு, Et il y a une personne parmi eux qui demande, என்னத்துல வந்துகிட்டு இருந்தீங்க? par où vous êtes passé? பெரிஃபெரிக்ல. Périphérique. அப்படின்னா என்ன? C'est quoi le périphérique? உங்களுக்கு ஆசையா இருக்கும். Et vous avez cette envie encore. என் கதையை கேட்கிறான். Ah, lui, il écoute mon histoire. அந்த ஆளுக்கு நீங்க சொல்லுவீங்க, Et à cette personne, vous allez dire, பெரிஃபெரிக்ங்கிறது ஒரு 3 லேன் இருக்கிற ரோடு. et le périphérique, c'est une route où il y a 3 lignes. இருங்க பாப்போம், நான் பெரிஃபெரிக் உங்களுக்கு இன்டர்நெட்ல எடுத்து காட்டுறேன். Attendez. இந்த வந்துருச்சு, இந்த பாருங்க, இந்த தெரியுதா? Attendez, je vais vous montrer sur internet et vous voyez, c'est ça. ஓ, அப்ப அந்த ஆளுக்கு
ஒருவருக்கு மாத்திரம் Et à cette personne seulement, நீங்க பெரிஃபெரிக்க பத்தி கொஞ்சம் போட்டோ எல்லாம் காட்டி அன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாம் இருக்குதுன்னு எல்லாம் காட்டி vous allez lui montrer qu'il y a intérieur et extérieur, vous allez montrer des photos, 70 கிலோமீட்டர் மேக்ஸிமம் ஸ்பீட்ல போகலாம்னு எல்லாம் காட்டி vous allez dire que vous pouvez passer à 70 km/h. அந்த ஆர்வமுள்ள நபருக்கு மாத்திரம் மற்றவர்களுக்கு தெரியாத வெளிப்படுத்தாத சில விஷயங்களை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். Vous allez lui montrer des choses à lui seulement parce qu'il l'avait demandé et pas aux autres. இதுதான் எனக்கு நடக்கிறது. Et c'est ce qui m'arrive à moi. இந்த மாதிரியான வசனங்களை சும்மா வாசிட்டு போக மாட்டேன். Moi je ne lis pas les versets comme cela. சல்மோன் போவாசை பெற்றான். Salmon a engendré Boaz. ஓஹோ, சல்மோன் போவாசை பெற்றான். Salmon a engendré Boaz. சல்மோன் யாருன்னு தெரியாது, போவாஸ் யாருன்னு தெரியாது. சரி சும்மா ஆசையா கேட்போம். சல்மோன் போவாசை பெற்றான். நாதா சல்மோன் போவாசை பெற்றானா? வாவ். Et Salmon a engendré Boaz. Je ne sais pas ce qui est Salmon, je ne sais pas qui est Boaz. அப்ப அவர் கொஞ்சம் எக்ஸைட் ஆயிருவார். Et si je dis, et là le Seigneur est vraiment encouragé, il est excité. சுரேஷ் இந்த சல்மோன் யார் தெரியுமாடா? Et est-ce que tu sais qui est Salmon? மத்தவனுக்கு வெளிப்படாத வெளிப்பாடு எனக்கு வரும். Et les révélations que les autres n'ont pas eues, moi je les aurai. கொஞ்சம் பாரு எந்த கோத்திரம்னு. Regarde de quelle tribu il est. யூதா கோத்திரம். De la tribu de Juda. எலிமெலெக் தெரியுமா? Est-ce que tu connais Elimelech? அவனுடைய சகோதரன் தான் சல்மோன். Et Salmon c'est son frère. இப்படி ஆண்டவர் வெளிப்படுத்துறார். இப்ப விளங்குதா Et உங்களுக்கு? comme cela le Seigneur révèle. ஆகவே அன்பானவர்களே, வேதத்தை படிக்கும் பொழுது Donc bien aimé, lorsque vous lisez la parole, நமக்கு தேவனுடைய வார்த்தை என்று தெரிகின்றதை மாத்திரம் படித்து விடக் கூடாது. nous ne devons pas lire les paroles parce que nous les connaissons, les comprenons. முழு வேதமுமே தேவனுடைய வார்த்தை. Et toute la Bible est la parole de Dieu. விளங்குகிறதோ இல்லையோ, Qu'on le comprenne ou pas, புரிகிறதோ இல்லையோ, qu'on le comprenne ou pas, நாக்கு சுளுக்கிறதோ இல்லையோ, et que la langue se tourne ou pas, fauche ou pas. மிஷிபோஷேத் இப்படிலாம் பேர் வரும்போது பெல்ஷாத்சார் பெல்டேஷாத்சார்னு வரும்போது நாக்கெல்லாம் கொஞ்சம் சுளுக்கும். Et lorsqu'on va dire des noms comme Belchatsar ou quelque chose comme ça, notre langue elle va écorcher. அது வாய்க்கும் நல்ல எக்ஸசைஸ். Mais c'est un bon exercice pour la langue, pour la bouche. அன்பானவர்களே, Mais bien aimé, வசனத்தை நிறைய வாசிக்க il வேண்டும். faut lire beaucoup la parole. தனி நபராக Et en tant qu'homme individuel, தேவனோடு பேசுவது மாத்திரமல்ல, non seulement parler avec Dieu, தேவன் பேசுவதை கேட்க வேண்டும். il faut aussi écouter ce que le Seigneur parle. ஆசீர்வாதமான வசனங்களை மாத்திரமல்ல, Et pas seulement les paroles qui nous apportent la bénédiction. முழு வேதத்தையும் வாசிக்கிற அந்த பழக்கம் நம்முடைய வாழ்க்கைக்கு வர Il வேண்டும். faut que nous ayons l'habitude de lire toute la parole. அப்போ நான் சொன்னேன், Alors j'ai dit, தனி நபராக தேவனோடு உறவு வைத்துக் கொள்வதற்கு அவரோடு பேச வேண்டும், அவர் பேசுவதை கேட்க வேண்டும். சரியா? et pour avoir une bonne relation avec le Seigneur, il faut parler avec lui et le Seigneur doit nous parler. அந்த எல்லிலே இந்த லைன், வெர்டிக்கல் லைன், Et நேரான லைன். dans la lettre L, c'est la ligne verticale அடுத்த லைன் Et ஹாரிசான்டல் லைன். et la ligne horizontale. மற்றவர்களோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரே வழி, ஒரு வழி அல்ல, ஒரே வழி Et la seule voie pour avoir une relation avec les autres, சபை. c'est l'Église. ஒவ்வொரு தனி கிறிஸ்தவனும் ஒரு சபையிலே அங்கத்துவம் வகிக்க வேண்டும். Et chaque chrétien individuellement doit avoir une relation avec l'Église. ஒவ்வொரு தனி கிறிஸ்தவனுக்கும் ஒரு சபை இருக்கவே வேண்டும். Pour chaque chrétien individuellement doit avoir une église. அது சின்ன சபையா இருக்கட்டும், பெரிய சபையா, Petite ou grande que soit l'église. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சபையிலே இருக்கவே வேண்டும். Chaque chrétien doit être dans une église. இந்த ரகசியம் தெரிந்த பிசாசு செய்து கொண்டிருக்கிறான் என்றால், Et ce que fait Satan parce qu'il connaît ce secret, சபைக்கு போக தேவையில்லை, tu n'as pas besoin d'aller à l'église. நீங்கள் தான் சபை, Vous êtes l'église. ஆகவே வீட்டிலே இருந்து ஆராதியுங்கள் என்று சொல்லுகிறான். Il va dire adorez de chez vous. வீட்டிலே இருந்து ஆராதிப்பது சபை அல்ல. Et adorer le Seigneur de chez soi, ce n'est pas l'église. அது ஜெபாலயம், சினகாக். C'est une synagogue. எக்லேசியா என்பது வெளியே கொண்டு வரப்படுவது. L'église c'est apporté à l'extérieur. உங்கள் வீடுகளில் இருந்து நீங்கள் வெளியே கொண்டு வரப்பட வேண்டும். Vous devez sortir de chez vous. அவரவர்களுடைய இடங்களிலிருந்து வெளியே வந்து ஒரு இடத்திலே சேர்ந்து Chaque personne doit sortir de leur propre endroit et se rassembler à un autre ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். et adorer le Seigneur. சபையினுடைய நோக்கம் ஆண்டவரை ஆராதிப்பது மாத்திரமல்ல. Et la relation சபையினுடைய நோக்கம் ஆண்டவரை ஆராதிப்பது மாத்திரமல்ல. et le but de l'église ce n'est pas seulement adorer le Seigneur, ஐக்கியப்பட வேண்டும். c'est aussi s'unir.
சபையிலே எல்லாரும் எல்லாரோடும் ஐக்கியமாய் இருக்க Et வேண்டும். chacun doit être uni avec les autres dans l'église. சபை என்பது ஒரு சமுதாயம், Et l'église, c'est une société, ஒரு குடும்பம், c'est une famille, ஒரு கட்டடம், c'est un bâtiment, ஒரு வயல்வெளி, c'est un même champ, ஒரு திராட்சை தோட்டம். c'est un bon vigneron. ஆகவே அங்கே ஐக்கியம் இருக்க வேண்டும். Et là-bas, il doit y avoir l'unité. சபையிலே குறையுள்ளவர்கள் உண்டு, நிறையுள்ளவர்கள் உண்டு. Il y a des personnes qui sont pleines et il y en a d'autres qui sont à moitié. சபையிலே ஐஸ்வர்யமானவர்கள் உண்டு, ஏழைகள் உண்டு. Il y a des pauvres et il y a des riches. சபையிலே படித்தவர்கள் உண்டு, படிக்காதவர்கள் உண்டு. Il y a des personnes qui ont étudié et d'autres pas. சபையிலே பழைய கிறிஸ்தவர்கள் உண்டு, புதிய கிறிஸ்தவர்கள் உண்டு. Dans l'église, il y a des nouveaux chrétiens et des anciens. சபையிலே வளர்ச்சி அடைந்தவர்கள் உண்டு, இன்னும் வளராதவர்கள் உண்டு. Il y a des personnes qui ont grandi et d'autres qui n'ont pas grandi encore. சபையிலே நன்றாய் இருப்பவர்கள் உண்டு, குழப்பக்காரர்கள் உண்டு. Il y a des personnes qui sont bien et d'autres qui apportent le trouble. இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஐக்கியப்படுவதுதான் சபை. Et c'est lorsque toutes ces personnes se réunissent que ça forme l'église. ஆண்டவரோடு மாத்திரம் சரியான உறவை வைத்துக் கொண்டிருந்தால் போதாது. Il ne suffit pas d'avoir une bonne relation qu'avec le Seigneur. சபையிலே நல்ல ஐக்கியம் இருக்க Il வேண்டும். faut avoir une bonne relation avec l'église. இப்போ சபையிலே இருப்பதற்கு Donc pour être dans l'église, சபைக்கென சில முதன்மைகளை ஆண்டவர் le வைத்திருக்கிறார். Seigneur a mis des ordonnances pour l'église. விளங்குதா? Est-ce que vous comprenez? சபையிலே முதன்மைகள் உண்டு. Et il y a des priorités dans l'église. சபையிலே முதன்மையிலே முதலாவது தலைமைத்துவம். Et c'est l'administration qui est la priorité dans l'église. அதிலும் சபையிலே முதலாவது அப்போஸ்தலர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். Et premièrement, le Seigneur dans l'église a placé les apôtres. இது உலகளாவிய ரீதியில் அப்போஸ்தல ஊழியம் செய்து சபைகளை தொடங்கி வரும் அப்போஸ்தலர்கள் அல்ல. Ce ne sont pas des apôtres qui vont de pays en pays et qui forment des églises. ஒவ்வொரு சபைக்கும் ஒரு அப்போஸ்தலன் உண்டு. Et pour chaque église, il y a un apôtre. இந்த சீயோன் சுவிசேஷ சபைக்கு ரெண்டு அல்ல, ஒரு அப்போஸ்தலன் உண்டு. Et pour cette église de Sion, il n'y a pas deux, mais un apôtre. அவர் தான் பாஸ்டர் ஆபேல். Et c'est le pasteur Abel. மவுண்ட் கார்மெல் சபைக்கு ஒரு அப்போஸ்தலன் உண்டு. Pour l'église Mont Carmel, il y a un apôtre. அதுதான் பாஸ்டர் சுரேஷ். Et c'est le pasteur Suresh. பாஸ்டர் சுரேஷ் மவுண்ட் கார்மெல் சபைக்கு தான் அப்போஸ்தலன். Et le pasteur Suresh, il est l'apôtre pour l'église de Mont Carmel. நான் உங்கள் சபைக்கு அப்போஸ்தலன் அல்ல. Moi, je ne suis pas un apôtre pour votre église. நான் உங்கள் சபைக்கு போதகர். Pour votre église, je suis juste un prédicateur, கற்றுக் கொடுக்கிறவர். un enseignant pour vous apprendre. நான் அப்போஸ்தலன் அல்ல. Je ne suis pas un apôtre. பாஸ்டர் ஆபேல் உங்கள் சபைக்கு அப்போஸ்தலர். Pasteur Abel est l'apôtre pour votre église. என் சபைக்கு அவர் அப்போஸ்தலர் அல்ல. Pour mon église, il n'est pas l'apôtre. என் சபைக்கு அவர் தீர்க்கதரிசி. Pour mon église, il est le prophète. விளங்குதா உங்களுக்கு? Est-ce que vous comprenez? ஆகவே ஒரு சபைக்கு ஒரு அப்போஸ்தலன் உண்டு. Et pour une église, il y a un apôtre. முதலாவது அப்போஸ்தலர்கள். Et d'abord les apôtres. அதற்கு கீழே தான் தீர்க்கதரிசிகள், போதகர்கள், மற்ற ஊழியர்கள் எல்லாம். Et ensuite, il y a les prophètes, les prédicateurs et tous les autres services. அப்ப இந்த இடத்துல கிளை சபை பாஸ்டர்மார் உண்டு. Et ici, il y a les pasteurs des églises branches. அப்போ இந்த அப்போஸ்தலனுக்கு கீழே இந்த பாஸ்டர்மார் இருக்கிறார்கள். தாய் சபையிலேயா இருக்கலாம், கிளை சபைகளிலேயா இருக்கலாம், பாஸ்டர்மார் இருக்கிறார்கள், மேய்ப்பர்கள். Et ensuite de cet apôtre, il y a des pasteurs dans les églises branches à l'église principale, les bergers. அப்ப அந்த மேய்ப்பர்கள் எல்லாரும் அப்போஸ்தலனுக்கு கீழே இயங்க வேண்டும். Et ces bergers doivent marcher sous l'apôtre. இப்ப பாருங்கள், அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகத்திலே Et dans les actes des apôtres, பவுலடியார் ஆண்டவரால் தான் தெரிவு செய்யப்பட்டார். Paul a été choisi par Dieu. ஹலோ, இதை நன்றா கேட்டுக்கிறேங்க. Écoutez bien. நான் இந்த சபையில இருக்கிற முதன்மையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். Je suis en train de parler des priorités de l'église. ஆண்டவர் தான் பவுலை அவர் சவுலாய் இருந்த காலத்தில் அழைத்தார். Et le Seigneur a appelé Paul quand il était encore Saul. இயேசுவின் சீஷர்களில் 11 பேர் மிச்சப்பட்டார்களே. Et les 11 qui restaient des disciples de Jésus, அவர்களில் யாரும் அந்த சவுலுக்கு சுவிசேஷம் அறிவிக்க போகவில்லை, தெரியுமா? vous savez que personne n'a été annoncé l'évangile à Paul. மாறாக என்ன செய்தார்கள் தெரியுமா? Vous savez ce qu'ils ont fait contraire à ça? சவுல் போய் தமஸ்குக்கு போகும் வழியிலே ரட்சிக்கப்பட்டு, Saul, quand il partait à Damas, il a été sauvé. அனனியா என்ற ஒரு மனுஷன் மூலமாய் ஜெபிக்கப்பட்டு, Il a été prié par un homme qui s'appelait Anania. அப்புறம் அந்த சவுல் வந்து இந்த அப்போஸ்தலர்மாருக்கு தன்னை காண்பித்த பொழுது, Et ensuite Paul est venu et s'est montré à ses disciples, à ses apôtres. இவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. Eux, ils l'ont pas accepté. தெரியுமா? Est-ce que vous savez ça? ஏற்றுக்கொள்ளவே இல்லை. Ils ne l'ont pas accepté. அப்புறம் அவர் தர்ஷீசுக்கு போய் தன்னுடைய வீட்டுக்கு போய்விட்டார். Et lui, il est rentré chez lui à Tarsis. அங்கு
பக்கத்திலே ஒரு சபையில இருந்த பர்னபா என்ற ஒரு மனுஷன் Un homme qui s'appelait Barnabas dans un pays à côté, தர்ஷீசுக்கு போய் il est parti à Tarsis, அந்த சவுலனுடைய வீட்டுக்கு போய் il est parti dans la maison de Paul, அவரை அழைத்து கொண்டு வந்து il l'a accueilli, சபை ஒன்றிலே சேர்த்தார். il l'a rassemblé dans une église. எங்கே? Où? மக்கேதோனியாவிலே. En Macédoine. மக்கேதோனியாவிலே இருக்கும்போதுதான் சவுலை பர்னபா ஊழியத்துக்கு முதல் கூட்டி கொண்டு போனார். Et c'est à Macédoine que Barnabas a amené Paul pour le ministère la première fois. மக்கேதோனியா அல்ல, அந்தியோகியா. அந்தியோகியா. C'est Antioche. அந்தியோகியால இருந்து மக்கேதோனியாவுக்கு போனார். Et c'est d'Antioche qu'il est parti à Macédoine. இப்போ அந்தியோகியா சபை விசுவாசிதான் சவுல். Et Saul était un fidèle de l'église d'Antioche. அவருடைய பாஸ்டர் பர்னபா. Et son pasteur était Barnabas. அப்புறம் பர்னபாவை விட்டு இவர் பிரிந்த பிறகு Lorsqu'il s'est séparé de Barnabas, இவர் தனியாக மிஷனரி ஊழியங்களை மேற்கொண்டார் அல்லவா? et lui il est parti pour un ministère à part. என்ன செய்தார் தெரியுமா? Vous savez ce qu'il a fait? எருசலேமுக்கு வந்து Il est venu à Jérusalem. அங்க இருக்கின்ற 11 பேருக்கும் கணக்கொப்புவிக்கிறார். Il donne les comptes aux 11 qui étaient là-bas. என்னுடைய ஊழியங்கள் இப்படி நடந்தன. Mais mon ministère se passe comme ça, se déroule de cette manière. இவ்வளவு காணிக்கை தர்ம பணம் எனக்கு கொடுத்தார்கள். On m'a donné tant d'offrandes. இத்தனை பேரை நான் தலைவர்களாய் அபிஷேகம் பண்ணினேன். Et ces personnes-là, je les ai établies comme chefs. முழு அறிக்கையும் Et toutes les confessions, அந்த முதலில் இவரை ஏற்றுக்கொள்ளாத அந்த அப்போஸ்தலருக்கு கொடுக்கிறார். il le donne à ces apôtres qui n'ont pas accepté la première fois. அதிலிருந்து என்ன தெரிகிறது? Et qu'est-ce que nous voyons de cela? சபையின் முதன்மையில் தலைமைத்துவம் முதலிடம் பெறுகிறது. Dans l'église, l'administration prend la première place. அந்த தலைமைத்துவத்தில் அப்போஸ்தலர் முதலிடம் பெறுகிறார். Et dans cette administration, l'apôtre prend la première place. அந்த அப்போஸ்தலருக்கு கீழே இருக்கும் ஊழியர்கள் எல்லாரும் அந்த அப்போஸ்தலருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். Et tous les bergers qui sont sous l'apôtre, ils doivent rendre des comptes à cet apôtre. ஆகவே நான் பாஸ்டர்ஸ்க்கு சொல்லுகிறேன். Donc je dis aux pasteurs, கிளை சபை பாஸ்டர்ஸ், les pasteurs des églises branches, கிளை நாட்டு பாஸ்டர் ஞானம், et des pays branches, இந்த சபையின் பாஸ்டர்மார், les pasteurs de cette église, விரும்புகிறீர்களோ இல்லையோ, que vous le vouliez ou pas, பாஸ்டர் வேண்டாம் என்று சொன்னாலும், même si le pasteur dit non, முழு அறிக்கைகளும் நீங்கள் உங்கள் அப்போஸ்தலனுக்கு கொடுத்தே ஆக வேண்டும். vous devez donner toutes vos confessions à l'apôtre. இது வேத முதன்மைகளில் ஒன்று. Et c'est une des priorités de la parole. அதே போல விசுவாசிகளுடைய முதன்மைகளை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Et il faut aussi connaître les priorités des fidèles. ஒரு சபையிலே அங்கத்தவர்களாய் மாத்திரம் இருந்தால் போதாது. Il ne suffit pas d'être membre d'une église. முதலாவது, premièrement, சபை கூடி வருதலை விட்டுவிடக் கூடாது. il ne faut pas abandonner le fait de venir à l'église. சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. Certains ont une habitude. மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது 2 தடவை போனால் போதும். Il suffit d'aller une fois ou 2 fois par mois. மற்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர்களுக்கு போக நேரம் இல்லை. Et les autres dimanches, ils n'ont pas le temps d'aller à l'église. ஒன்று வேலை, Il y en a qui travaillent, அல்லது வேற ஏதாவது காரணம். sinon une autre raison. இப்போ அன்பானவர்களே, ஒரு அவசரம் ஆத்திரம் ஒரு பிரச்சனை வந்து திடீரென ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போக கிடைக்காவிட்டால் அது பரவாயில்லை. Et si par une raison quelconque mais grave que vous allez pas à l'église, c'est pas grave. சில நேரங்களிலே சுகவீனங்கள் வந்து Parfois la santé, சபைக்கு போக முடியாதபடி செய்துவிடும். elle nous fait de manière à ne pas aller à l'église. அதை ஆண்டவர் புரிந்து கொள்வார். Le Seigneur le comprend ça. ஆனால் ஒரு பழக்கமாகவே சில பேர் சபைக்கு ஒழுங்காக போவது இல்லை. Mais par habitude, certains ne vont pas à l'église correctement. அப்போ விசுவாசிகளது முதன்மைகளில், dans les priorités des fidèles, ஆவிக்குரிய முதன்மைகள் la priorité spirituelle, 2 வகைப்படுகின்றன. il y en a 2. ஒன்று தேவனோடையான உறவு, un c'est avoir la bonne relation avec le Seigneur, ஜெபமும் வேதமும், la parole et la prière. அடுத்தது சபை. Et ensuite l'église. சபையிலே முதலாவது சபை கூடி வருதலை விட்டுவிடக் கூடாது. Et d'abord, il faut pas abandonner le rassemblement à l'église. எபிரேயர் 10:25 தெளிவாக சொல்லுகிறது. Et Hébreux 10:28 le dit bien. அந்த காலத்திலேயே, சபை ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேயே இந்த சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறார்கள். 25. Et c'est le 25, pardon.
Il y a certains abandonnent le rassemblement à l'église. பாருங்க, சபை கூடி வருதலை சிலர் விட்டுருக்கிறார்கள். அந்த காலத்திலேயே புதிய ஏற்பாட்டிலே பைபிளிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. Et même la parole le dit, certains ont abandonné le rassemblement à l'église. ஆகவே அதை நீங்கள் விட்டு விடாமல் இருக்க ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லலாம். Et afin que personne n'abandonne cela, il faut que nous donnons des conseils les uns aux autres. சபைக்கு ஒழுங்காக வராதவர்களை நீங்கள் சந்தித்து அவர்களுக்கு புத்தி சொல்லலாம். Et ceux qui ne viennent pas correctement à l'église, vous pouvez les voir et leur donner des conseils. கிறிஸ்தவன் கட்டாயம் சபைக்கு போகவே வேண்டும். Et le chrétien doit absolument aller à l'église. கிறிஸ்தவனுக்கு கட்டாயம் ஒரு சபையில் அங்கத்துவம் இருக்கத்தான் வேண்டும். Et l'église doit, le chrétien doit être membre d'une église. அதுதான் அவனுடைய சபை. Et c'est ça son église. விதண்டாவாதம் பண்ணக்கூடாது. விதண்டாவாதம் மீன்ஸ் ஆர்கியூமெண்ட். Il ne doit pas argumenter. அதாவது ஏன் மற்ற சபையில ஆண்டவர் இல்லையோ? Pourquoi dans les autres églises le Seigneur n'est pas là? மற்ற சபையில பிரசங்கம் கேட்டா அது ஆண்டவர் பேச மாட்டாரோ? Dans les autres églises le Seigneur ne parle pas? மற்ற சபையில ஆண்டவர் இருக்கிறார். Dans les autres églises le Seigneur est. மற்ற சபையும் கர்த்தருடைய சபைதான். Et les autres églises sont les églises du Seigneur. பூமியிலே ஒழுங்கு இருக்கிறது. Mais dans le monde il y a un ordre. முதன்மை இருக்கிறது. Il y a une priorité. ஆகவே நமது முதன்மை நமது சபைக்கு தான். Et notre priorité c'est pour notre église. அந்த சபைக்கு போக முடியாதவாறு. Et si nous ne pouvons pas aller dans cette église. இந்த பாருங்க, இத்தாலியில இருந்து வந்திருக்காங்க. Et là ils sont venus d'Italie. பெல்ஜியம்ல இருந்து Ils வந்திருக்காங்க. sont venus de Belgique. சிலோன்ல இருந்து வந்திருக்காங்க. Ils sont venus du Sri Lanka. இன்று நேற்று ஞாயிற்றுக்கிழமை. Et demain c'est இன்றைக்கு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. எனக்கு ஆவியாத்தம சர்றேன் இடம் மாதிரி போயிருக்கு. demain c'est dimanche. ஒவ்வொரு நாளும் கூட்டம் வச்சா வந்து ஏர்போர்ட்ல இருந்து வரும்போதே இன்னும் ஒரு மணி நேரத்தில் நீ பிரசங்கம்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்ப்பா? S'il y a culte tous les jours, comment je peux savoir moi on est quel jour? ஹோட்டலுக்கும் இங்கேயும் நான் டவுன் பஸ் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறேன். Et je suis comme un bus de ville, je vais de l'hôtel à ici. அதனால இது ஞாயிற்றுக்கிழமையா சனிக்கிழமையா இது என்ன இது திருவிருந்து ஆராதனையா பெண்கள் கூட்டமா ஆண்கள் கூட்டமா ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது. Donc là je comprends pas si c'est la Sainte Seine, c'est dimanche, samedi ou quel jour on est. அப்போ நாளைக்கு உண்மையாவே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையோ? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையாம். Demain c'est dimanche apparemment. அப்போ இந்த இத்தாலியில இருந்து பெல்ஜியத்துல இருந்து இலங்கையில இருந்து இந்தியாவில இருந்து வந்திருந்தவர்களுக்கு அவர்களது சபைக்கு போக முடியாது அல்லவா? Et ceux qui sont venus de Belgique, d'Italie, du Sri Lanka, d'Inde, ils peuvent pas aller à l'église. இப்படி வேறு இடங்களுக்கு போகும்பொழுது தங்கள் சபைக்கு போக முடியாது. வேறு சபைக்கு அவர்கள் போவது ஓகே. Et si quand ils sont dans un pays étranger, ils peuvent pas aller dans leur église, c'est pas grave s'ils vont dans d'autres églises. ஆனால் ஒவ்வொருவரும் தங்களுக்கென ஒரு சபையிலே அங்கத்துவம் வைக்க வேண்டும். Mais ils doivent chacun être membre de leur propre église. அந்த சபையில் தான் கூடி வர வேண்டும். Et c'est dans cette église qu'ils doivent se rassembler. அந்த சபைக்கு கட்டாயம் தசம பாகம் கொடுக்க வேண்டும். Et pour cette église, ils doivent absolument donner la dîme. இவ்வளவு நேரம் இந்த ஆள் சொன்னது கொஞ்சம் ஓகே மாதிரி தான் இருந்துச்சு. Tout ce qu'il a dit jusqu'à présent, ça paraissait correct, ça se paraissait bien. இப்போ ஏன் தசம பாகத்தை கொண்டு வரான்? நல்லா தானே போய்கிட்டு Et இருக்கு. c'était bien, pourquoi il parle de la dîme maintenant? அன்பானவர்களே, Mes bien-aimés, கிறிஸ்தவ முதன்மைகளில் dans les priorités chrétiennes, ஒரு முக்கியமான முதன்மை தசம பாகம். une priorité, c'est la dîme. தசம பாகம் கொடுக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவருக்கும் சபைக்கும் பிசாசுக்கும் உங்களுக்கும் செய்திகள் கொடுக்கிறீர்கள். Et lorsque vous donnez la dîme, pour vous, pour le Seigneur, pour Satan et pour l'Église, vous donnez une nouvelle. ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்கும் செய்தி என்ன தெரியுமா? Vous savez c'est quoi la nouvelle que vous dites à Dieu? ஆண்டவரே உங்கள் வார்த்தையிலே சொல்லி இருக்கிறீர்கள் கொடுக்க சொல்லி. Seigneur, dans ta parole, tu as dit de donner. எனக்கு சரி என்று படுகிறதோ இல்லையோ, Et que ça me paraisse bien ou mal, எனக்கு விருப்பமோ இல்லையோ, et que je le veuille ou pas, உங்களுக்கு நான் கீழ்ப்படிவேன். et je vous obéirai. இது ஆண்டவருக்கு கொடுக்கும் செய்தி. Ça c'est la nouvelle que vous donnez au Seigneur. பிசாசுக்கு கொடுக்கும் செய்தி என்ன தெரியுமா? Et la nouvelle que vous donnez à Satan, பிசாசே பிசாசே, Satan, பணம் கொடுக்கும் நான் தசம பாகம் கொடுக்கிறேன் தெரிகிறதா? est-ce que tu vois, je donne la dîme, பண ஆசை என்னிடத்துல இல்லை. je n'ai pas le désir de l'argent. நீ உலகத்தை பண ஆசைக்குள்ளே ஓட்டி கொண்டு போகிறாய். Tu es en train de faire rouler le monde dans le désir de l'amour de l'argent. இந்த பண ஆசை விளையாட்டை நீ என்னில் காட்ட முடியாது. Mais tu peux pas avoir l'amour de l'argent, tu peux pas le trouver chez moi. ஆகவே தசம பாகம் கொடுக்கும் பொழுது பிசாசுக்கு அது ஒரு செருப்படி. Et quand on donne la dîme, c'est vraiment mettre une claque à Satan. சபைக்கு நான் காட்டும் செய்தி Et என்னவென்றால், c'est quoi la nouvelle que je montre à l'église? ஆண்டவர் என்னை
இந்த சபையில் ஒரு ஆளாக வைத்திருக்கிறார். Le Seigneur m'a mis comme une personne dans cette église. நான் சபையிலே பெற்றுக்கொள்ளுகிறவனாக மாத்திரம் வரவில்லை. Je ne suis pas venu seulement pour recevoir de l'église, நான் சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற ஆளாகவும் வருகிறேன். mais je viens aussi comme une bénédiction pour l'église. இது சபைக்கு கொடுக்கும் செய்தி. Ça, c'est la nouvelle qu'on donne à l'église. எனக்கு நானே கொடுத்துக்கொள்ளும் செய்தி என்ன தெரியுமா? Et vous savez, c'est quoi la nouvelle que je me donne à moi-même? என்னுடைய வருமானத்தை, என்னுடைய பணத்தை நான் நம்ப மாட்டேன். Et je ne croirai pas à mon argent, à mon revenu. நான் ஆண்டவரை தான் நம்புவேன். Je croirai seulement à Dieu. நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பேன். Je serai fidèle à Dieu. அதனால் ஆசீர்வாதம் வருகிறதோ இல்லையோ, Et que j'ai la bénédiction ou pas, நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன். et j'obéirai à Dieu. அப்போ தசம பாகம் கொடுக்காவிட்டால் Donc si nous ne donnons pas la dîme, இத்தனையும் பொய்யாகி விடுகிறது. et tout cela, ça paraît mensonge. தமிழிலே தசம பாகம் என்று சொல்லி தொலைத்து விட்டார்கள். என்ன பண்ண? Et on dit la dîme. தசம் என்றால் 10, Et la dîme, c'est 10. பாகம் என்றால் ஒரு பாகம். C'est une part dans les 10. தசம பாகம் என்றால் 10ல் 1. La dîme, c'est une part sur 10. ஆனால் உண்மையாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருப்பது 10ல் 1 அல்ல. Et dans la Bible, ce n'est pas écrit 1 sur 10. 10ல் முதலாவது. C'est dans les 10, c'est le premier. புரியுதா? 10ல் முதலாவது. Dans les 10, c'est le premier. நான் உங்களுக்கு ஒரு பெரிய சாட்சியை சொல்றேன். மேர்சி இருக்குதா இங்க? மேர்சி போயிருச்சா? ஓகே. மேர்சி நீங்கள் விருப்பமானவர்கள் நீங்கள் மேர்சியை சந்தித்து இதை நீங்கள் கேட்கலாம். Et ceux qui veulent, vous pouvez demander à Messie. அன்பானவர்களே, Mais bien aimés, தசம பாகத்தை நாம் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது lorsque nous donnons la dîme au Seigneur, ஆண்டவர் வானத்தின் பலகணியை திறந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். le Seigneur ouvre les cieux, les éclus du ciel et il nous bénit. நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்திலேயே, ஏன் நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது 79ஆம் ஆண்டிலேயே, Et même en 79, quand j'ai été sauvé, ஒரு அருமையான ஊழியக்காரர் பாஸ்டர் பாஸ்கோ குணவர்தன் என்னுடைய பாஸ்டர். Pasteur Bosco Gunavardhan, c'était mon pasteur. அவர் எனக்கு இந்த தசம பாகத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். Il m'a appris de la dîme. அவர் அந்த வருஷமே ஆண்டவரிடத்துல போய் விட்டார். Et cette année-là, il est parti auprès de Dieu. ஆகவே ஆரம்பத்துல இருந்தே தசம பாகம் எனக்கு ஓகே, நல்ல ஒரு விஷயம். Et depuis le commencement, la dîme, c'est une chose bien. மேர்சியும் நானும் திருமணம் செய்தபோது நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேறில்லை. Et moi, tout ce que je dis, c'est vérité. Quand moi et Messie, nous sommes mariés, திருமணம் செய்த பொழுது lorsque nous sommes mariés, நானும் அவளும் தீர்மானித்தோம் 2 தசம பாகங்கள் கொடுப்போம். et moi et elle, nous avons décidé que nous allons donner 2 dîmes. 2 தசம பாகம் கொடுப்போம். Nous allons donner 2 dîmes. அப்போ 2 தசம பாகங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம். Nous avons commencé à donner 2 dîmes. வசனம் என்ன சொல்லுகிறது? Et que dit la parole? நீ கொடுத்தால் உனக்கு கிடைக்கும். Si tu donnes, tu recevras. ஆண்டவர் ஆசீர்வதிக்க தொடங்கினார். Et là, le Seigneur a commencé à bénir. அப்புறம் தீர்மானித்தோம் Ensuite, nous avons décidé, 3 தசம பாகங்கள் கொடுப்போம். nous allons donner 3 dîmes. 3 தசம பாகம் கொடுக்க ஆரம்பித்த பொழுது Lorsque nous avons commencé à donner 3 dîmes, நாங்கள் இங்கிலாந்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். nous étions en train de vivre en Angleterre. வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருந்தது. La vie était vraiment difficile. அதாவது ஒவ்வொரு நாளும் மாலையிலே, Et c'est-à-dire que tous les après-midi, நானும் மேர்சியும் வீட்டை விட்டு 6 மணிக்கு கிளம்பி moi et Messie ont abandonné la maison à 6 heures. வீட்டில இருந்து ஒரு 1/4 மைல் தூரத்தில் இருந்த சேஃப்வேயை நோக்கி நடந்து போவோம். சேஃப்வே ஷாப், ஒரு கர்ஃபூர் மாதிரி, உங்களோட கர்ஃபூர் மாதிரி சேஃப்வே இங்கிலாந்துல இருந்துச்சு. En Angleterre, il y avait comme un carrefour, on allait là-bas. நான் பாதையில இந்த பக்கமும் அவள் பாதையில் அந்த பக்கமும் கீழே பணம் நாணயங்கள் விழுந்திருக்கிறதா என்று பொறுக்கிக் கொண்டு திரிவோம். Et nous marchions en ramassant s'il y avait de l'argent par terre, chacun de son côté. ஒவ்வொரு நாளும் 6 மணிக்கு புறப்பட்டு சேஃப்வேயை நோக்கி போவோம். Et tous les jours à 6 heures, nous partons en direction de Carrefour. 8 மணிக்கு கடைசி ஆக குறைந்த விலைக்கு இந்த ரொட்டி, பான், பிரெஞ்ச் பிரெட் இதெல்லாம் போடுவார்கள். Et à 8 heures, vraiment, ils mettaient le pain, tout ça, pas cher. இப்படி அவளும் நானும் சில்லறை பொறுக்கிக் கொண்டே போய் கிடைத்த சில்லறைக்கு என்ன சாப்பாடு கிடைக்கிறதோ அவ்வளவுதான் சாப்பாடு. Et c'est avec l'argent qu'on récoltait par terre, les pièces qu'on récoltait, ce qu'on pouvait acheter, c'était notre nourriture. நான் யூனிவர்சிட்டியில பெரிய படிப்பு படித்தேன். Moi, j'ai étudié de grandes études à l'université. ஆனால் வாழ பணம் இல்லை. Mais je n'avais pas d'argent pour vivre. இப்படித்தான் வாழ்ந்தோம். Et c'est comme ça que nous avons vécu. அப்படி ஒவ்வொரு நாளும் பணம் பொறுக்கினாலும், même si nous avons ramassé tous les jours de l'argent comme cela, அந்த பொறுக்கின பணத்திலும் 30% ஒதுக்கி வைத்துவிட்டு தான் அந்த பான், அந்த ரொட்டி, அந்த பிரெட் அதெல்லாம் வாங்குவோம். Et c'est après avoir mis de côté le 3/10 à côté comme on a fait le vœu, qu'on mangeait avec le reste. ஒரு நாள் கூட
போதிய அளவு பணம் கிடைக்காமல் போகவில்லை. Et jamais nous n'avons pas eu assez d'argent. ரொம்ப கஷ்டப்பட்டோம். Nous étions vraiment dans la அந்த difficulté. கஷ்டத்திலும் அந்த 30 வீதத்தை கொடுத்தோம். Et même dans la difficulté, nous avons donné ces 30%. ஒரு குறிப்பிட்ட ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப காலம் அவ்வளவு கஷ்டப்பட்டோம். Et pendant beaucoup de temps, nous avons été dans la difficulté. திடீரென ஆண்டவர் வானத்தின் பலகணியை திறக்க ஆரம்பித்தார். Et le Seigneur, d'un coup, il a ouvert les cieux. பயங்கரமாய் ஒரு நல்ல வீடு கிடைத்தது. Et on a eu une grande maison, une bonne maison. யாரோ வந்து அருமையான புத்தம் புதிய ஒரு காரை உங்களுக்கு தான் இந்த கார் என்று கொடுத்து விட்டு போனார். அவர் யார் என்று எனக்கு தெரியாது. Et je ne savais même pas qui c'était. Il m'a donné une voiture comme cela, il est parti. திடீரென ஒரு நாள் வீட்டுக்கு முன்னே ஒரு பெரிய லாரி வந்து நின்றது. Et un jour, il y a une maison qui est venue d'un coup devant la maison. Un camion. கட்டில்கள் புத்தம் புதிய மேஜைகள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பித்தார். Il a donné de nouveaux armoires, de nouvelles tables. இங்கிலீஷ் தெரியாமல் வந்த என்னுடைய இங்கிலீஷை பார்த்து இங்கிலீஷ் சர்ச்சஸ் இங்கிலீஷ் கான்ஃபரன்ஸஸ்க்கு என்னை பேச அழைக்க ஆரம்பித்து விட்டார்கள். Et moi qui ne connaissais pas l'anglais, ils m'ont fait enseigner dans des conférences en anglais. அமெரிக்கா, கனடா, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், பெல்ஜியம், ஹாலந்து என்ற நாடுகளில் இருந்து எனக்கு அழைப்பு வந்து நான் ரேடியோக்களில் எல்லாம் பேசி நிறைய பணம் வர ஆரம்பித்தது. Et en Amérique, en Angleterre, en France et dans d'autres pays, j'ai eu beaucoup d'argent parce que je parlais à travers les radios. பல பட்டங்கள் பல பதவிகள் கிடைத்து ஒன்றுக்கு 2 வீடு ஒன்றுக்கு 2 கார்கள் என்று கோடீஸ்வரர்களாய் ஆண்டவர் என்னையும் மாற்றினார். Et le Seigneur nous a changés en tant que riches en donnant 2 voitures au lieu d'un et 2 maisons au lieu d'un. அப்பொழுது நானும் மேசியும் தீர்மானித்தோம். Et là, moi et Messieurs, nous avons pris la décision. 3 தசம பாகம் கொடுத்து இவ்வளவு ஆசீர்வாதமா? Et si nous donnons 3 parts, c'est ça la bénédiction? உடனே அதை 7 தசம பாகங்களாக்கினோம். Et ça, nous avons fait 70%. அன்றிலிருந்து இன்று வரை நானும் மேசியும் 70 வீதம் ஆண்டவருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். Et de ce jour jusqu'à présent, nous donnons 7%, 70% de notre dîme. 2 வருஷங்களுக்கு முன்பு ஒரு சம்பவம் நடந்தது. Et 2 ans de cela, il s'est produit une chose. திடீரென பெல்வுட்ல எங்களுக்கு சாப்பிட இல்லை. Et d'un coup, à Bellwood, nous n'avons plus pour se nourrir, de quoi se nourrir. மாணவர்களுக்கும் சாப்பிட சாப்பாடு இல்லை. Il n'y avait plus de nourriture pour les étudiants. வீட்டிலும் சாப்பாடு இல்லை. Plus de nourriture à la maison. அப்போ எல்லாரும் வந்து என்னிடத்துல கேட்டார்கள் என்ன நடக்கிறது பணம் இல்லையே என்று. Et ils sont venus me demander qu'est-ce se produit-il, il y a plus d'argent. நானும் ஜெபித்து பார்த்தேன். ஆஹா. Et moi j'essaie de prier mais il n'y avait rien. அப்போ மேசி என்னிடத்திலே மேசியும் நம்முடைய வீடியோ டீம் மீடியா டீமும் சேர்ந்து தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள். Et Messi et mon équipe média a pris la décision. ஆயிரக்கணக்காக யூடியூபில் என்னுடைய செய்திகளை கேட்கிறார்களே. Il y en a beaucoup qui regardent mes prédications sur YouTube. யூடியூப்ல ஒரு கிளிப் ஒன்னு போடுவோம். On va mettre un clip sur YouTube. பாஸ்டர் சுரேஷ் கிட்ட யாராவது பேட்டி கேட்பாங்களா? Et il y a quelqu'un qui va prendre une interview à Pasteur Suresh. நீங்கள் என்ன ஊழியம் செய்கிறீர்கள்? Et quel genre de ministère vous faites? உங்களுக்கு யார் உதவி செய்கிறார்? Qui vous aide? எந்த வெளிநாட்டில இருந்து உங்களுக்கு உதவி வருகிறது? De quel pays étranger vous avez des aides? அப்போ அதுக்கு பதில் சொல்லும்போது Lorsque je vais donner les réponses, எங்களுக்கு வெளிநாட்டு உதவி இல்ல. nous n'avons pas d'aide de l'étranger. ஸ்டூடண்ட்ஸ் ஃபீஸ் கட்டறது இல்ல. Les étudiants ne payent pas. இலவசமா தான் செய்றோம். On le fait gratuitement. அப்படி பாஸ்டர் சுரேஷ் பரிதாபமா சொல்லணும். Il faut que le pasteur Suresh parle comme ça. அப்ப பேட்டி எடுப்பவங்க கடைசில சொல்லுவாங்க கேமராவை பார்த்து. Et ceux qui font l'interview, ils vont dire à la caméra, பார்த்தீர்களா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறார்கள். regardez, ils font des ministères dans la difficulté. மனபாரம் உள்ளவர்கள் இந்த ஊழியத்தை தாங்குங்கள். Et ceux qui ont le fardeau, donnez et supportez ce ministère. டீம் தீர்மானிச்சிருச்சு. Et nous avons pris l'équipe a pris la décision. அப்ப மேசி தான் வந்து என்கிட்ட இத சொன்னா ஃபைனல் அப்ரூவல் என்கிட்ட இருந்து தானே வரணும். Il faut que c'est moi qui prenne la décision finale. Elle est venue me demander. எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு நான் சொன்னேன். Et j'ai tout écouté et j'ai dit, ஓ ஸ்டைலா பிச்சை வாங்க போறீங்களாடின்னு கேட்டேன். ஸ்டைலா பிச்சை வாங்க போறீங்களா? Et vous voulez demander l'aumône vraiment dignement avec un style? வேற ஒன்றும் இல்ல. C'est demander l'aumône. நான் கேட்டாலும் எனக்காக வேற யார் கேட்டாலும் பிச்சை தான். C'est mon Dieu, c'est que ce soit moi ou quelqu'un d'autre qui le fait pour moi. இங்கிலாந்திலிருந்து இலங்கை போகும் பொழுது என்னுடைய சொந்த பணத்தை கொண்டு போக விடவில்லை. எல்லாத்தையும் சும்மா கொடுத்துட்டு ஒண்ணும் இல்லாம போக வைத்தார் ஆண்டவர். Le Seigneur a fait tout abandonner et partir au Sri Lanka, le Seigneur. ஏன்? Pourquoi? அவர்
தேவையானதை கொடுப்பார். Parce que lui, il donnera ce que nous avons besoin. அப்போ நான் இவளுக்கிட்ட சொல்லிட்டு இவ்வளோ காலம் ஆண்டவர் எங்களை சாப்பிடாம விடலை, நீ இப்படிலாம் பண்ணாத, என்னுடைய தரிசனத்தை கொலப்பாதுன்னு சொன்னோன்னா அவள் அழுது பாத்ரூம் போய் அழுது மனம் திரும்பி அப்புறம் என்கிட்ட வந்து சாரி அப்பான்னு நான் சொல்லி டீமுக்கு போயிட்டு சொல்லிட்டான், அவர் கொன்றுவார், வேணாம் இந்த ஐடியாவே விட்டுருன்ட்டு. Et j'ai dit oui, le Seigneur a fait tout cela, ne change pas ma vision. Et puis elle est partie se repentir, elle a dit à l'équipe, on n'a pas besoin. நான் முழங்காலுக்கு போனேன். Moi, j'étais troublé. நான் சொன்னேன் நாதா. Et père, moi j'ai dit père. பெருசா பேசி அனுப்பிவிட்டேன். Moi j'ai renvoyé en parlant comme un grand. பணம் இல்லையே. Et j'ai pas d'argent. தாங்க நாதா. Donne-moi Seigneur. தொடங்க நாதா. Ouvre Seigneur. நாதன் பேசினாரா? Est-ce que Dieu a parlé? Jamais. திரும்பி வந்து பொண்டாட்டி தான் பேசிச்சு என்கிட்ட. Et c'est ma femme qui est revenue me parler. அப்பன்னுகிட்டு வந்தா. Elle a dit père. என்ன? Et quoi? இந்த 70% கொடுக்கறோம் தானே? On donne 70%. ஆமா. அது ஒழுங்கா கொடுக்கறோமா? Est-ce qu'on le donne correctement? நான் சொன்னேன் அதுல ஏன் சந்தேகம்? Pourquoi il y a un doute sur cela? முந்தி நீங்க அழகா எழுதி கிழுதி எல்லாம் செய்வீங்க, இப்ப கொஞ்ச காலமா நீங்க எழுதுறத நான் பார்க்கலையே. Parce que vous écrivez bien les choses et vous le faites, et ça fait un moment que je vous vois pas écrire. உடனே நான் திமிரு நிறைஞ்சி. Et moi avec beaucoup d'audace. அடியே என்னுடைய போட்டோஸ்டாட்டிக் பிரெயின் டி. Et moi j'ai vraiment un cerveau vraiment image, que je retiens l'image. எழுதி வைக்க தேவையில்லடி, எல்லாம் இங்க இருக்குடி. Et j'ai pas à écrire, j'ai tout dans la tête. தெரியும் தானே புருஷன்மார் பொண்டாட்டிமாரோட பேசும்போது என்ன திமிரா நீங்க எல்லாம் அப்படி இல்ல. இல்ல நான் அப்படிதான். Et vous êtes pas comme ça, mais vous savez comment les maris parlent à leurs femmes. எல்லாம் நல்லா தாண்டி செய்றேன். Je fais tout bien correctement. அப்ப அவ விடுறா இல்ல. Mais elle me lâche pas. இல்ல எதுக்கும் ஒருக்கா செக் பண்ணி பாருங்களே. பேசாத, என் மூளையை பற்றி நீ சந்தேகிக்காதே. Elle m'a dit va vérifier quand même, mais elle a fait, j'ai dit ne doute pas de ma pensée. நான் சொல்லிட்டு அனுப்பிட்டேன் அவளை. Et j'ai renvoyé en disant ça. அப்புறம் நான் அவளுக்கு தெரியாம கள்ளத்தனமா பேப்பர் ஒன்னு எடுத்து Et j'ai commencé à prendre une feuille en secret sans qu'elle sache. எழுதி பார்த்தேன். Et j'ai commencé à écrire petit à petit. பார்த்தா Et si je regarde, மாப்புள்ள பயங்கரமா வெள்ளையாடி. et le frère a beaucoup joué. நிறைய தசம பாகம் காணிக்கையெல்லாம் ஒழுங்கா கொடுத்தில்ல. Et j'ai pas bien donné les choses. Elle m'a dit mais l'offrande correctement. ஆண்டவரிடத்துல சொன்னேன், ஆண்டவரே Et j'ai dit au Seigneur, Seigneur, நான் பொருத்தனையை மீறி இருக்கிறேன். j'ai failli à mon vœu. எனக்கே தெரியாமல். Et sans que je le sache moi-même. என்ன நாதா இது? C'est quoi Seigneur ça? மன்னிங்க ஆண்டவரே. Pardonne-moi Seigneur. ஐயோ நான் முழங்காலில் இருந்து காத்தறி அழுது, அப்புறம் அங்க ஒருத்தங்களை கூப்பிட்டு ரெபேக்கான்னு சொல்லி ஒரு சிஸ்டருக்கு எந்த பழைய டைரியை தூக்கிட்டு வாடின்னு அதை கொண்டர வச்சு கணக்கு பார்த்தா பயங்கரமா நான் சுத்தமாத்து பண்ணேன். Et j'ai pleuré, j'ai vraiment prié au Seigneur, j'ai demandé pardon. J'ai appelé une sœur qui s'appelle Rebecca, j'ai demandé les anciens fichiers et puis j'ai regardé toutes les choses. நான் விட்ட தவறினால் முழு சபை முழு காலேஜ் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். Et à cause de l'erreur que moi j'ai commis, toute l'église et beaucoup de collégiens sont dans la difficulté, étudiants. மனம் திரும்பி Et je me suis repenti. இப்பொழுதிலிருந்து நான் ஆசீர்வாதத்தை 70% ஒழுங்காய் கொடுப்பேன் ஆண்டவரே என்று பொருத்தனை பண்ணிக்கொண்டேன். Et j'ai refait le vœu que je donnerai bien les 70% au Seigneur. அன்பானவர்களே 2015 ஜூன் மாதம் இது நடந்தது. Et ça s'est passé au mois de juin en 2015. ஆண்டவர் வானத்தின் பலகணியை திறந்தார். Le Seigneur a ouvert les écluses du ciel. அற்புதத்தின் மேல் அற்புதமாய் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். Et par-dessus les miracles, il a fait des miracles et il m'a béni le Seigneur. ஜனவரி மாதத்திலே Au mois de janvier, 1,29,00,000 ரூபாய் பெறுமதியான ஒரு வாகனம் எனக்கு கிடைத்தது. et à 1 million, le Seigneur m'a donné une voiture vraiment qui avait une grande valeur. கடந்த மாதம் இலங்கையை விட்டு புறப்பட்டு வர முன்பு La semaine dernière, avant de quitter le Sri Lanka, ஒரு புத்தம் புதிய கார் எனக்கு கிடைத்தது. j'ai eu une nouvelle voiture. இப்போ நான் இலங்கைக்கு திரும்பி போகும் பொழுது Là, quand je vais retourner au Sri Lanka, ஒரு புத்தம் புதிய டபுள் கேப் எனக்காக காத்திருக்கிறது. டபுள் கேப், இன்னொரு வாகனம். et je vais avoir encore une nouvelle voiture. ஆண்டவர் இப்பொழுது புதிதாக 8 படுக்கறைகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாளிகை கட்டுவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். Et le Seigneur a fait grâce pour pouvoir construire un nouveau bâtiment avec 8 chambres. பெரிய ஒரு பங்களா. C'était vraiment grand. பங்களா கட்டுவதற்கு Et pour vraiment construire une grande maison. ரோடு பெல்வுட் வந்தவர்களுக்கு தெரியும், அது ஒரு காடு, மேலே வர ரோடு வெட்டுவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். Le Seigneur a fait des routes parce que Bellwood c'est vraiment une forêt. என்னுடைய
அவ்வளவு கடன்களையும் ஆண்டவர் அடைத்து விட்டார். Le Seigneur a enlevé toutes mes dettes. ஒரு சதம் கடன் இல்லாத ஒருவனாக இன்றைக்கு நான் உங்கள் முன் நிற்கிறேன். Et je suis là sans aucune dette devant vous. அவ்வளவு கிரெடிட் கார்டு, அவ்வளவு பேங்க் லோன் எல்லாவற்றையும் கட்ட ஆண்டவர் உதவி Le செய்தார். Seigneur m'a aidé à faire à tout payer, à tous les crédits de la banque, j'ai pu les payer. இலங்கைக்குள்ளே பல சபைகளை கட்டுவதற்கு பணம் கொடுக்க ஆண்டவர் உதவி Le செய்தார். Seigneur m'a aidé à donner de l'argent pour construire d'autres églises au Sri Lanka. 2 ஆண்டில் ஆண்டவர் என்னை பயங்கரமாய், ஒரு ஆண்டிலேயே ஆண்டவர் பயங்கரமாய் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். Et en un an, le Seigneur a commencé à bien me bénir. இப்போ அன்றைக்கு எனக்கு காலேஜுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. ஒரு உதாரணம், ஒரு சாட்சி எப்படி எனக்கு பணம் வருதுன்னு சொல்றேன், கேட்டுக்கிறேங்க. Et je vais vous dire comment je reçois cet argent. அன்றைக்கு ஃபோன் பண்ணி என்னிடத்துல பணம் கேட்டார்கள். Ils m'ont demandé de l'argent par téléphone la dernière fois. ஆண்டவர் தருவார் என்றேன். J'ai dit le Seigneur donnera. ஒரு இலங்கை சிங்கள பெண்மணி என்னை தேடி போயிருக்கிறார். Et il y a une femme sri-lankaise singalais qui est venue à ma recherche. என் மூலம் ஏதோ ஒரு நாட்டிலே வைத்து அவர் ஆசீர்வதிக்கப்பட்டாராம். Et dans un pays, à travers moi, elle a été bénie. இது பாஸ்டர் சுரேஷுக்கு ஒரு காணிக்கை என்று கொடுத்து விட்டு போயிருக்கிறார். Elle est partie en disant c'est une offrande pour passer à Suresh. $1210 கொடுத்து விட்டு போயிருக்கிறார். Et $1210 elle a donné. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நான் என்ன சொல்லுகிறேன் தெரியுமா? Le Seigneur bénit. Ce que je suis en train de dire, தசம பாகங்களில் உண்மையாய் இருங்கள். soyez fidèles dans la dîme. ஆண்டவருக்கு கொடுங்கள். Donnez au Seigneur. அது முதன்மை. C'est la priorité. 10ல் 1 அல்ல. C'est pas 1 sur 10. 10ல் முதலாவது. C'est le premier sur 10. உங்கள் சம்பளம் வரும் பொழுது Lorsque vous recevez votre salaire, முதலாவது தசம பாகத்தை எடுத்து வையுங்கள். et mettez de côté d'abord la dîme. கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட வேண்டாம். Ne payez pas petit à petit. முதலில் மற்ற விஷயங்களை எல்லாம் செய்துவிட்டு அப்புறம் சபைக்கு கட்ட வேண்டாம். Ne donnez pas à l'église après tous les autres choses. உங்களுக்கு சம்பளம் திங்கட்கிழமை வந்தாலும், Si vous avez le salaire le lundi, தசம பாகத்தை எடுத்து கவரில் போட்டு வைத்து விடுங்கள். mettez de côté la dîme dans une enveloppe et posez-la de côté. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை செலுத்தலாம். Vous pouvez le donner le dimanche suivant. முதலாவது நீங்கள் உங்கள் தசம பாகங்களை நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். Et d'abord vous devez mettre la dîme de côté. அப்பொழுது உங்களை ஆசீர்வதிப்பார். Alors le Seigneur vous bénira. உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது Lorsque le Seigneur vous bénira, சபை ஆசீர்வதிக்கப்படும். l'église sera bénie. அன்பானவர்களே, இப்பொழுது இந்த சபைக்கு புதிய கட்டடம் கிடைத்திருக்கிறது. Et là, pour cette église, il y a eu le nouveau bâtiment. ஆண்டவர் அந்த கட்டடத்தை ஏன் கொடுத்தார் தெரியுமா? Vous savez pourquoi il a donné ce bâtiment? அவருக்கு வக்கும் வசதியும் இருக்கிறது, வானத்திலிருந்து கொட்ட. Et lui, il a les moyens pour pouvoir les ouvrir les cieux et leur tout renverser. ஆனால் அது அவரது திட்டம் அல்ல. Mais c'est pas son plan à lui. உங்களை நம்பி ஆண்டவர் அந்த கட்டடத்தை கொடுத்திருக்கிறார். Et il a cru en vous, il a donné ce bâtiment. ஆகவே நீங்கள் தசம பாகத்தை அல்ல, தசம பாகம் வேறு, Et la dîme c'est autre. அது போக நீங்கள் காணிக்கைகள் கொடுக்க வேண்டும். Et au lieu, en plus de cela, vous devez donner des offrandes. யார் இதை சொல்லுகிறான் தெரியுமா? Vous savez qui le dit? 70% ஆண்டவருக்காக கொடுத்து வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒருவன். C'est quelqu'un qui donne 70% pour le Seigneur et qui vit une vie victorieuse. நான் இலங்கையிலே வாழுகிறேன். Moi je vis au Sri Lanka. வெளிநாட்டு உதவிகள் எனக்கு இல்லை. Je n'ai pas d'aide de l'étranger. எந்த ஒரு வெளிநாட்டிலிருந்தும் எனக்கு உதவிகள் இல்லை. Je n'ai pas d'aide de l'étranger. ஆனால் ஆண்டவர் ஒரு குறை இல்லாமல் அந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு Mais le Seigneur, sans aucun manque, le Seigneur conduit l'église. எனக்கே அப்படி ஆண்டவர் செய்வார் என்றால், Et si le Seigneur fait ainsi pour moi, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்கள் சபை வாழ்க்கையில் எந்த அளவு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். et dans votre vie, dans votre personnel, dans votre vie familiale, dans votre église, combien le Seigneur fera? எழுந்திருந்து ஜெபிப்போம். Nous allons nous lever et prier. என்னுடைய பிரசங்கத்துல இந்த பாருங்க, இந்த நோட்ஸ்ல இவ்வளவு தான் நான் பேசியிருக்கேன். Et j'ai parlé qu'une partie de mon message. என்னுடைய செய்தியில இவ்வளவு தான் பேசியிருக்கேன். J'ai parlé que de ça de mon message. மிச்சம் எல்லாம் பேசல. Et je n'ai pas parlé du reste. பேசினது போதும். Il suffit de ce que j'ai dit. இன்னும் இருந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். Nous allons nous lever et nous consacrer au Seigneur. இப்பொழுது கேட்டவற்றிலிருந்து மாத்திரம் சில காரியங்களை நான் உங்களை பாஸ்டர் 5 தந்துடுறேன். ஓகே தானே? இந்த சொன்ன காரியங்களில் மாத்திரம் நான் உங்களை ஆண்டவருக்குள்ளாக நடத்த விரும்புகிறேன். Et dans les choses que j'ai dites, je vais vous conduire dans le Seigneur. கண்ணெல்லாம் மூட தேவையில்லை. Il n'y a pas besoin de fermer les yeux. வெட்கப்பட வேண்டாம். Ne soyez pas confus. சபை எல்லாரும் ஒண்ணு, ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம் இல்லையா? Nous sommes tous dans le Seigneur, nous sommes tous un. எத்தனை பேர் சொல்லுவீர்கள்? Combien de personnes vous pouvez dire? பாஸ்டர், இன்றிலிருந்து என்னுடைய ஜெப வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வருவேன். Je vais apporter un changement dans ma vie de prière dès aujourd'hui. என் வாழ்க்கையிலே Dans ma vie, ஸ்தோத்திரம், துதி, நமஸ்காரம், விண்ணப்பம் என்ற அந்த 4 அம்சங்கள் கொண்ட ஜெப வாழ்க்கை நான் தொடங்குவேன். சொல்றவங்க la reconnaissance, la louange, l'adoration, les supplications, j'emmènerai tout ça dans mes prières dès aujourd'hui. இதுதான் priority number 1.
C'est ça la priorité முதலாவது première. முதன்மை. C'est la première priorité. இரண்டாவது, Deuxièmement, எத்தனை பேர் சொல்லுவீங்க பாஸ்டர் இன்றிலிருந்து pasteur, dès aujourd'hui, நான் வேதத்திலே எனக்கு தேவையில்லை என்று நினைத்தவை புரியாதவை அருவலாய் இருக்கின்றவை கூட நான் வாசிப்பேன். et je vais même lire ce que je ne comprends pas, ce que je pense comme inutile. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார். Parce que le Seigneur le dit. பாருங்க, அப்புறம் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பார். Et ensuite, le Seigneur vous donnera des révélations. எத்தனை பேர் சொல்லுவீங்க பாஸ்டர் Combien de personnes vous dites, இனி pasteur? ஒழுங்காக சபை கூடி வருதலை விட்டு விடாமல் நான் சபைக்கு வருவேன். Et je viendrai dans cette église sans abandonner. சபை ஐக்கியத்திலே நான் உண்மையா இருப்பேன். Je serai fidèle dans l'assemblée de Dieu. Praise the Lord. எத்தனை பேர் சொல்றீங்க பாஸ்டர் இன்றிலிருந்து இதுக்கு முன்னே நான் என்ன குளறுபடி பண்ணியிருந்தாலும் பரவாயில்லை, Et combien de personnes vous pouvez dire, pasteur, même dès aujourd'hui? இன்றிலிருந்து நான் தசம பாகத்தை 10ல் முதலாவது பங்கை எடுத்து வைத்து விட்டு தான் மற்றவற்றுக்கு செலவழிப்பேன். Et je mettrai d'abord le premier de côté et ensuite je ferai le reste de ma dîme. கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். Et le Seigneur bénira certainement. இப்போ இது நான் ஆசையில கேட்கிறேன், Et ça, je le demande par envie, ஏன்னா எனக்கு இதனால ஆசீர்வாதம். parce que moi, c'est une bénédiction pour moi. விரும்பினவங்க கையை தூக்கு. Ceux qui le veulent, lever les mains. தசம பாகம் போக En plus de la dîme, நான் காணிக்கைகளும் கொடுத்து je donnerai aussi des offrandes ஒரு கொடுக்கிற நபராக மாறுவேன். et je changerai en personne qui donne. Wonderful. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை Que le மூடிக்கொண்டு Seigneur vous bénisse. Fermons les yeux. சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, Dieu Tout-Puissant, நீங்கள் வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரியான ஆண்டவர். tu es le Dieu d'autorité pour le ciel et la terre. நீங்கள் சிருஷ்டிகர், Tu es le Créateur. நீங்கள் பெரியவர். Tu es grand, Seigneur. உங்களால் ஆகாதது ஒன்றுமே Il இல்லை. n'y a rien d'impossible à toi. கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்ட நான் உள்பட எங்கள் ஒவ்வொருவரையும் Et Seigneur, moi qui ai parlé de cette parole et chacun d'entre nous, இன்றைய நாளிலே மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். je prie, Seigneur, que tu nous changes. எங்களை ஜெப வீரர்களாய் மாற்றுங்க. Change-nous en vaillants de prière. வேத வீரர்களாக மாற்றுங்க. Change-nous des vaillants pour la parole. கர்த்தாவே, நாங்கள் உங்களோடு பேசி Seigneur, parlez avec toi. நீங்கள் பேசுவதை கேட்டு Écoutez ce que tu nous dis. உங்களோடு அப்படிப்பட்ட ஒரு உறவை வைத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். Aidez-nous à avoir une relation pareille à cela. அதுபோல ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற சபைக்காக நன்றி. Seigneur, nous te remercions pour l'église que tu nous as donnée. ஆண்டவரே, இந்த சபை ஐக்கியத்தில் இந்த சபை கூடி வருதலிலே எந்த ஒரு பங்கமும் வராதபடிக்கு நான் பார்த்துக் கொள்வேன் என்று தீர்மானிக்கிறோம் அப்பா. Seigneur, nous prenons la décision qu'aucun dommage viendra sur ce rassemblement, sur cette unité qu'il y a avec l'église. இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்கள். Et Seigneur, bénis chacun d'entre eux. சபையிலே இவர்கள் எவ்வளவு முக்கியம் என்று இவர்களுக்கு அவ்வப்போது உணர்த்துங்கள் ஆண்டவரே. Seigneur, montrez-leur, Seigneur, faites-leur sentir combien l'église est importante. இந்த சபை ஐக்கியத்திலே இவர்கள் உறுதிப்பட நீங்கள் உதவி செய்யுங்கள். Seigneur, fais-les, Seigneur, s'affermir dans l'unité de l'église. அதோடு ஆண்டவரே, தசம பாக விஷயத்தை நான் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். Seigneur, je mets aussi la chose de la dîme, Seigneur, entre tes pieds. கர்த்தாவே, யாராவது தசம பாகத்திலே நேர்மையாய் இல்லாமல் இப்பொழுது இருந்திருந்தால் Et Seigneur, si quelqu'un n'était pas fidèle dans la dîme, Seigneur, எங்களை மன்னிக்கும்படி ஜெபிக்கிறேன். nous prions, Seigneur, que tu puisses pardonner. இன்றிலிருந்து உண்மையாய் இருந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கள். Seigneur, aide à partir d'aujourd'hui, Seigneur, à être fidèle à cela. தசம பாகம் போக மேலும் மேலும் காணிக்கைகளை அள்ளி வழங்குகின்றவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். Seigneur, je prie, Seigneur, tu peux nous changer, Seigneur, en plus de la dîme, Seigneur, donner des offrandes. ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கள். Seigneur, que tu bénisses chacun des personnes. 30, 60, 100 ஆசீர்வதிங்கள். Seigneur, bénis, Seigneur, en 10, en 60 et en 100. வழிந்தோடுகிற ஆசீர்வாதங்களை ஊற்றுங்கள். Seigneur, verse, Seigneur, des bénédictions qui coulent. நிரம்பி வழிகின்ற ஆசீர்வாதங்களை கொடுங்க. Des bénédictions, Seigneur, qui débordent. சகல ஆசீர்வாதங்களும் இவர்களுக்கு உரித்தாகட்டும். Seigneur, Dieu, que toutes les bénédictions leur soient données. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Au nom du Seigneur Jésus, nous prions. Amen. Amen. Amen.